Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்கை ஒன் ஷாட்ல நம்ம கவர் பண்ணலாம் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் டாபிக் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் பார்த்தோம். இன்னைக்கு மூணாவதா ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்டுங்கிற இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தா பர்சன்டேஜ் டாபிக்ல இருந்து 2 கொஸ்டின் உங்க எக்ஸாம்ல கேட்பாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து 3 கொஸ்டின் உங்க எக்ஸாம்ல கேட்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் இந்த டாபிக்ல இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின் உங்க எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலா இந்த ஒன் ஷாட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது. நான் மேக்ஸ்ல ரொம்ப வீக். நான் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. நான் மேக்ஸ் வந்து அளவுக்கு பார்த்ததும் கிடையாது. எனக்கு வந்து இதெல்லாம் படிச்சா எக்ஸாம்ஸ்க்கு போதுமானதா இருக்கணும், அதுவும் எனக்கு பேசிக்ஸ்ல இருந்து கவர் பண்ணதா இருக்கணும், இந்த ஒரு வீடியோ போதுமானதா இருக்கணுங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த லாஸ்ட் மினிட்ல மேக்ஸ் நினைச்சு ஒரி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒன் ஷாட் வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணி ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறப்ப தான் இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியிறப்போ, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை சொல்கிறப்போ, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறப்போ, நமக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய சீரிஸ் கொண்டு வர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் மட்டும் இல்லை, எந்த சேனலாக இருக்கட்டும் சரி, உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க வேல்யூ ஆட் பண்ணுறாங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனை ஈஸி பண்ணுறாங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு உங்களோட ஸ்டடீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெறும் ஸ்ட்ராட்டஜி, வெறும் ஸ்டடி பிளான், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஆக்சுவல் எக்ஸாம்ஸில் உங்களோட மார்க்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது வேல்யூ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் அவங்கள ஃபர்தராக இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்ஸு, அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல டிஸ்கவுண்ட்ல உள்ள டைப்ஸு, அந்த டைப்ல இருந்து லாஸ்ட் இயரில் 2025 நடந்த என்டிபிசி எக்ஸாம்ஸோட கொஷின்ஸ் எல்லாம் சேர்த்து தான் கவர் பண்ணுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் கவர் பண்ணி முடிக்கிறீங்கனாலே நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட எல்லாமே கவர் பண்ண மாதிரி தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோஸில் நம்ம நடத்துகிற சம்ஸை சால்வ் பண்ணி பார்க்கறது, லாஸ்ட் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் தான் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ங்கிற டாபிக். முதல்ல காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல வரக்கூடிய டேர்ம்ஸை பற்றிலாம் ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன, மார்க்கெட் பிரைஸ்னா என்ன, ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, டிஸ்கவுண்டா என்ன, ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். முதல்ல காஸ்ட் பிரைஸ்னா என்ன, தமிழ்ல அதோடைய விலை என்ன? தமிழ்ல காஸ்ட் பிரைஸ்னா அதுக்கு மீனிங் என்னன்னா அடக்க விலைன்னு சொல்லுவோம். அடக்க விலை இல்லைன்னா கொள்முதல் விலைன்னு சொல்லுவோம். அடக்க விலை காஸ்ட் பிரைஸ், அதை சிபின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு நமக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணி அந்த பொருளை நம்ம உருவாக்குறோம். நீங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, இல்லைன்னா ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கீங்க, அதில் ஒரு டேபிள் செய்றீங்க, இல்லைன்னா ஒரு சேர் செய்றீங்க. அது செய்யறதுக்குன்னு ஒரு செலவு ஆயிருக்கும் தெரியுமா? அந்த இடத்துக்கு நீங்கள் ரெண்ட் கொடுத்துருப்பீங்க, அந்த பொருள் மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க, அது செஞ்சவங்களுக்கு லேபர்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க, அதுக்கு ப்ரைஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அந்த பொருளை ரா மெட்டீரியல்ல இருந்து ஒரு பொருளை உருவாக்குறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ராடக்டை கொண்டு வருவீங்கல்ல, அதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் நாம காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு பொருளை ஒரு சேர் உருவாக்கிறீங்க, அதுக்கு உருவாக்குறதுக்கு ஆன செலவு 100 ரூபானா 100 ரூபாய் தான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸுங்கிறது அந்த பொருளை உருவாக்குறதுக்கு ஆன செலவு. செல்லிங் ப்ரைஸ்னா என்ன? செல்லிங் ப்ரைஸுங்கிறது இப்போ நீங்க ஒரு பொருளை உருவாக்கிட்டீங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸை தமிழ்ல சொல்லணும்னா விற்பனை விலை. இப்போ செல்லிங் ப்ரைஸை எஸ்பின்னு நம்ம சொல்லுவோம். செல்லிங் பிரைஸ்னா இப்போ அந்த பொருளை உருவாக்கிட்டீங்க, ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை உருவாக்கிட்டீங்க, அந்த பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்களோ அதுதான் செல்லிங் பிரைஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்க 100 ரூபா பொருளை 150 ரூபாய்க்கு வித்தாலும் சரி, இல்ல 100 ரூபா பொருளை நீங்க 80 ரூபாய்க்கு வித்தாலும் சரி, நீங்க வித்துட்டீங்க, அதாவது உங்க கையில இருந்து இன்னொருத்தர் கைக்கு அந்த பொருளை வித்துட்டீங்க. விற்கிறப்போ என்ன அமௌண்ட் நீங்க வச்சு விற்கிறீங்களோ அதுதான் செல்லிங் பிரைஸ்னு சொல்லுவோம். இப்போ 100 ரூபா பொருளை நீங்க 150 ரூபாய்க்கு விற்கலாம். அப்ப அந்த 100 ரூபா பொருளை 150 ரூபாய்க்கு ஒருத்தருக்கு விற்கிறீங்கன்னா அந்த விற்கிறது அமௌண்ட்டுங்கிறது 150 ரூபா. அந்த 150 ரூபா தான் செல்லிங் பிரைஸ். இப்போ நீங்க 100 ரூபா பொருளை 80 ரூபாய்க்கு ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க, நீங்க நட்டத்துக்கு கொடுத்துருக்கீங்க, அது நம்மளுக்கு இல்லை, ஆனா அந்த 80 ரூபாய்க்கு தானே வித்திருக்கீங்க. அப்ப அந்த 80 ரூபா தான் செல்லிங் பிரைஸ்ங்கிறது. ஓகேவா? இப்போ மார்க்கெட் பிரைஸ்னா என்ன? மார்க்கெட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ்னா தமிழ்ல குறித்த விலைன்னு சொல்லுவோம். குறித்த விலை. இந்த கிளாஸ்ல கொஞ்சம் இந்த பிடிஎஃப் வந்து பிளிங்க் ஆகும், அது என்ன டெக்னிக்கல் இஷ்யூன்னு தெரியல, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டென்ட்ல பெஸ்ட் கண்டென்ட் இருக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணோம்.
உங்கள் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் எக்ஸாம்ஸை நீங்கள் நிச்சயமாக நல்ல மார்க் எடுப்பீங்க. அதை நிச்சயமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா. மார்க்கெட் ப்ரைஸை எம்பின்னு சொல்லுவோம். மார்க் ப்ரைஸ்னு என்னன்னா, இப்போ நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை உருவாக்கிட்டேன். எனக்கு இப்போ 50 ரூபாய் லாபம் தேவை கிடக்கு. எனக்கு ஒரு 20 ரூபாய் இந்த பொருளை லாபம் கிடைச்சா போதும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் அந்த உருவாக்கின விலையோட சேர்த்து நான் எவ்வளோ லாபம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த விலையும் சேர்த்து வச்சு அந்த பொருள் மேலே லேபிள் பண்ணுறது தான் மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். நீங்கள் கடைக்கு போவீங்க. கடைக்கு போகிறப்போ அந்த பொருளுடைய விலையில லேபிள் போட்டு வச்சிருப்பாங்களா, அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். அதை பார்த்த உடனே எனக்கு ஓகே இந்த பொருள் எடுத்திருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு விலை கம்மி பண்ணி நம்மளுக்கு சேல் பண்ணுவாங்க. அது நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியதுங்கிறது மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது நாம எவ்வளோ லாபம் கிடைக்கணும். எனக்கு ஒரு 50 ரூபா லாபம் கிடைச்சா போதும், 30 ரூபா லாபம் கிடைச்சா போதும். ஸோ காஸ்ட் ப்ரைஸில் நம்ம எவ்வளோ லாபம் நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அதை சேர்த்து நம்ம சொல்றதா மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ 100 ரூபா பொருள் எனக்கு ஒரு 50 ரூபா லாபம் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் அந்த 100 ரூபாவோட 50 ரூபா சேர்த்து வைப்பேன். அப்போ 150 ரூபா தான் அந்த பொருளுடைய மார்க்கெட் ப்ரைஸா இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது குறிப்பிட்ட விலை, குறித்த விலைன்னு சொல்லலாம். அந்த பொருளுக்கு இதை ரேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதான் மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது. இப்போ ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா என்ன? ப்ராஃபிட்னா லாபம். லாபம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்க உற்பத்தி பண்றீங்க. அந்த உற்பத்தி பண்ண விலையை விட கூடுதலா வச்சு வித்தா மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும். கரெக்டா? இப்போ 100 ரூபா பொருளை நான் 150 ரூபாய்க்கு வச்சு விற்கேன்னா அப்போ எனக்கு 50 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸை உருவாக்குன விலையை விட கூடுதலா வச்சு வித்தா மட்டும்தான் எனக்கு அந்த ப்ராஃபிட்ங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ ப்ராஃபிட்டுங்கிறது செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னும் சிம்பிளாகனா 100 ரூபா பொருளை 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்படி விற்கிறீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபா தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ப்ராஃபிட்டோட ஃபார்முலாவும் இதே ஃபார்முலா தான். ஓகேவா? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. ஓகே, அப்போ லாஸுங்கிறது காஸ்ட் ப்ரைஸை விட நம்ம விற்கக்கூடிய பொருளுடைய விலை கம்மியாக இருக்கிறப்போ அதுதான் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ 100 ரூபா பொருளை 80 ரூபாய்க்கு விற்கிறோம். 80 ரூபாய்க்கு விற்றோம்னா இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அது 80 ரூபாய்க்கு விற்கிறப்போ நமக்கு 20 ரூபா நட்டம் வருதுல, அந்த 20 ரூபாவை தான் நம்ம லாஸ்ட்னு சொல்லுவோம், நஷ்டம்னு சொல்லுவோம். ஓகேவா? லாஸ்ன்னு சொல்லுவோம், நஷ்டம்னு சொல்லுவோம். இப்போ இந்த லாஸை கண்டுபிடிக்கிறது எப்படி? லாஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிபி மைனஸ் எஸ்பி. இதுதான் ஃபார்முலா. இதுல ஏன் எஸ்பி மைனஸ் சிபி போடுறோம், இதுல ஏன் சிபி மைனஸ் எஸ்பி போடுறோம்னா ப்ராஃபிட்டுங்கிறது நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறது காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக செல்லிங் ப்ரைஸை வச்சு விற்றா தான் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போது நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தானே அதிகம் பெருசாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் பெருசாக இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் சிறுசாக இருக்கும். அதனால தான் செல்லிங் ப்ரைஸை ஃபஸ்ட்டும் காஸ்ட் ப்ரைஸை அடுத்ததும் போடும். ஏன்னா பெரிய நம்பர்ல இருந்தால் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணுறப்போ தான் நமக்கு அந்த ப்ராஃபிட்டுங்கிறது கிடைக்கும் பாசிட்டிவ்ல. அதே மாதிரி இப்போ லாஸ்ட்ல ஏன் காஸ்ட் ப்ரைஸை ஃபஸ்ட்டு போடுறோம், செல்லிங் ப்ரைஸை ரெண்டாவது போடுறோம்? லாஸுங்கிறது நாம காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸ்க்கு விற்போம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் தானே பெரிய நம்பராக இருக்கும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் பெரிய நம்பர் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் அடுத்ததாக தான் வரும். அதனால தான் காஸ்ட் ப்ரைஸை ஃபர்ஸ்ட்டும் அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் நம்ம ரெண்டாவதும் வந்து போடுறோம். ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். டிஸ்கவுண்டிங் என்னன்னா நம்ம ஒரு பொருளுக்கு வந்து ஒரு விலைன்னு வைக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் வைக்கும். இப்போ ஒரு 100 ரூபா பொருளை 150 ரூபாய்க்கு விற்கும். இப்போ நீங்கள் ரெகுலராக அந்த கடைக்கு போகிறனால அந்த கஸ்டமர் அந்த மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெகுலரா நம்ம கடைக்கு வாங்க, உங்களுக்கு நான் 20 ரூபா கம்மி பண்றேன். மார்க்கெட் பிரைஸ் அந்த பொருளோட விலை 150 ரூபா, நான் உங்களுக்கு 20 ரூபா கம்மி பண்றேன். 20 ரூபா கம்மி பண்ணி உங்களுக்கு 130 ரூபாய்க்கு தரேன். அப்ப இதுதான் செல்லிங் பிரைஸா இருக்கும், இது மார்க்கெட் பிரைஸா இருக்கும். டிஸ்கவுண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட விலை வச்சிருப்பாங்கல்ல, அதுல இருந்து எவ்வளவு ரூபாய் கம்மி பண்றாங்களோ அதை தான் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். அப்ப டிஸ்கவுண்டோட ஃபார்முலா என்னது? இதுல எது பெருசு? மார்க்கெட் பிரைஸ் தான் பெருசா இருக்கும். ஏன்னா பெரிய அமௌண்ட்ல இருந்தா நமக்கு கம்மி பண்றப்போ தான் டிஸ்கவுண்ட்ன்றது வரப்போகுது. கரெக்டா? ஸோ அப்போ அதுதான் பெருசா இருக்கும் மார்க்கெட் பிரைஸ். அப்போ மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் எஸ்பி, இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நம்மளுக்கு டிஸ்கவுண்டா இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 6 டேர்மோடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா இதுதான் பேசிக்ங்கிறது. இப்போ இந்த ஃபார்முலா பார்க்கலாம். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃபார்முலா உண்டு. நீங்க ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நம்ம இந்த கிளாஸ்ல எப்படி கொஸ்டினை சால்வ் பண்றதுங்கிறத மெத்தட் உங்களுக்கு தருவோம். அந்த மெத்தட் தான் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா
ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. இதுதான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றது, இப்போ காஸ்ட் பிரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ செல்லிங் பிரைஸ்ங்கிறது 150 ரூபா. இப்போ இது எவ்வளவு கூடி இருக்கு பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம காஸ்ட் பிரைஸ் 100, செல்லிங் பிரைஸ் 150, எவ்வளவு கூடி இருக்கு, 50 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப லாபத்தை மேல போடுது ப்ராஃபிட். காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 100 இன்ட்டு 100. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 100 கட் ஆகும், 50% வரும். இப்போ 100 ரூபா பொருளை 150 ரூபாய்க்கு விற்கிறப்போ நமக்கு 50%ங்கிறது ப்ராஃபிட்டா வந்து கிடைக்கும். இதுல ஏன் நம்ம காஸ்ட் பிரைஸை கீழே போடுறோம், ஏன் காஸ்ட் பிரைஸை கீழே போடுறோம்னா, இப்போ நமக்கு லாபம் கிடைச்சிருக்கா நஷ்டம் கிடைச்சிருக்கான்றதை எதை வச்சு கம்பேர் பண்ணுவோம். நீங்க ஒரு பொருளை உருவாக்குறீங்க, ஒரு விலைக்கு வித்திருக்கீங்க, அந்த வித்த விலை உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸான்றது எந்த பாயிண்ட்டை வச்சு நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க, எந்த பாயிண்ட்டை வச்சு ரெஃபர் பண்ணுவீங்க, அது ஒரு ஸ்டாண்டர்டான பாயிண்டா வந்து இருக்கும். அதான் காஸ்ட் பிரைஸ். இப்போ நான் 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணியிருக்கேன், 150 ரூபாய்க்கு வித்திருக்கேன், அப்போ எனக்கு 50% ரூபாய் லாபம். 100 ரூபா பொருளை நான் 80 ரூபாய்க்கு வித்திருக்கேன், அப்போ எனக்கு 20 ரூபாய் நஷ்டம். இந்த காஸ்ட் பிரைஸை வச்சு தான், அதை ஒரு பேஸ் லைனா வச்சு தான் நம்ம ப்ராஃபிட்டா லாஸான்றதை சொல்லுவோம். அதனால தான் இந்த ஃபார்முலால காஸ்ட் பிரைஸ் கீழே வரும். ஏன்னா இதை ரெஃபர் பண்ணி தான் நம்ம அந்த பொருளை வித்தது ப்ராஃபிட்டுக்கு வித்திருக்கோமா லாஸ்க்கு வித்திருக்கோமான்னு தெரியும். இப்போ லாஸோட ஃபார்முலா என்ன, லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான், லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். ஏன்னா லாஸையுமே காஸ்ட் பிரைஸ் வச்சு தானே சொல்லுவோம். இந்த விலையில இருந்து கூடுதலா வித்தா ப்ராஃபிட், இந்த விலையில இருந்து கம்மியா வித்தா லாஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ் தான் கீழே வரும். ஏன்னா காஸ்ட் பிரைஸை வச்சு தான் நம்ம மெஷர் பண்றோம். லாஸ் எவ்வளோ, இப்போ சிபி வந்து 100ன்னு வச்சுக்கோங்க, எஸ்பி வந்து 80ன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ லாஸ், 20 ரூபா லாஸ். அப்போ லாஸ் டிவைடட் பை சிபி எவ்வளோ, 100 இன்ட்டு 100. 100 கட் ஆயிடும். ஸோ 20% தான் அந்த பொருளுடைய லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா, இவ்வளோதான் லாஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா, இதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கும் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்குமான ஃபார்முலா. இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது உங்களுக்கு புரிஞ்சிட்டுனா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஓகேவா, இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஸ்கவுண்ட், இந்த டிஸ்கவுண்ட் வந்து எதை வச்சு நம்ம இது பண்ணுவோம், ஒரு கடையில போறோம், ஒரு பொருளுக்கு இவ்வளவு விலைன்னு சொல்லிட்டாங்க, அந்த விலையில இருந்தானே நம்ம கம்மி பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அப்ப அதை ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு தானே கம்மி பண்ணி வாங்குறோம். அதை ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு தானே எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 150 ரூபா பொருளுக்கு 20 ரூபா டிஸ்கவுண்ட் தந்திருக்காங்க, 40 ரூபா டிஸ்கவுண்ட் தந்திருக்காங்க. அப்ப அந்த மார்க்கெட் பிரைஸ் வச்சு தானே ரெஃபர் பண்றோம். அப்போ ஃபார்முலா மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ 150 ரூபா பொருள் மார்க்கெட் பிரைஸா வைக்காங்க, அந்த பொருளுக்கு வந்து 20 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, 20 ரூபா கொடுக்குறாங்க. 20 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த பொருளோட செல்லிங் பிரைஸ் என்னது 130. அப்போ இதை அப்ளை பண்ணுங்க, டிஸ்கவுண்ட் எவ்வளோ 20, மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ 150 இன்ட்டு 100. இப்போ இதை சால்வ் பண்ணா 0 கட் ஆகும். 15ஆல 5ஆல கட் பண்ணா 3 டைம் போகும், 20 டைம் போகும். ஸோ 40/3% வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 150 ரூபா பொருளுக்கு 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த டிஸ்கவுண்டோட பர்சன்டேஜ்ங்கிறது 40/3%. இதான் இதற்கான ஆன்சர். இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாமே வந்து பேசிக்கான ஒன்று, இதெல்லாமே உங்க எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா, நிறைய பேர் நினைக்கிறது ரயில்வே எக்ஸாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்பாங்க. லாஸ்ட் இயர் ரயில்வே எக்ஸாம்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கணும் அது எல்லாமே இதுல இன்க்ளூட் பண்ணிட்டோம். இதை தாண்டி லாஸ்ட் இயர் ரயில்வே எக்ஸாம்ல எந்த இதுவுமே கேட்கல. அப்படிப்பட்ட கொஸ்டினா தான் இருக்கு. இதை சால்வ் பண்ணி பார்க்கறதே போதுமானதா இருக்கும். ஓகே, வேணா லிமிட்டட் டைம் தான் நம்மளுக்கு இருக்கு. இதான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரொம்பலாம் கிடையாது. இந்த ஃபார்முலாவை அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதாவது இப்போ ஒரு பொருள், ஓகேவா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை பார்த்தீங்கன்னா நீங்க லாபத்துக்கு விற்கிறீங்க, அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ. ஓகேவா, அப்படி இப்போ உங்கள்கிட்ட காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க, செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, அந்த பொருளை எவ்வளவு லாபத்துக்கு விற்கணுன்றதையும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோமே, நமக்கு தேவையான அந்த காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கிடைச்சிடும், இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இது ஒரு பொருளை நம்ம நட்டத்துக்கு வித்திருக்கோம், செல்லிங் பிரைஸ் தந்துட்டாங்க, அப்ப காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு 100.
இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்றது கிடைச்சிடும். இதை அப்ளை பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு தேவை. முதல்ல செல்லிங் பிரைஸ் இந்த இதை வச்சே நம்ம பார்க்கலாம். இப்போ செல்லிங் பிரைஸ் 150, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இதில் கண்டுபிடிச்சோம்ல 50%. அப்போ 100 + 50 150 இன்ட்டு 100. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 150 150 கட் ஆகிடும். அப்போ 100. அப்போ 100 ரூபா தான் இதோடைய காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இப்படி தான் கண்டுபிடிக்கும். இது பேசிக்கான ஃபார்முலாஸ். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணுறது எப்படின்றத அடுத்ததாக பார்க்கலாம். ஓகே, இப்போ செல்லிங் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நான் போன எக்ஸாம்பிளே பார்க்கலாம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் இதில் 80 ரூபா. 80 லாஸுங்கிறது 20%. அப்போ 100 - 20 80 இன்ட்டு 100. 80 80 கட் ஆயிரும். ஸோ அப்போ 100 தான் பார்த்தீங்கன்னா இதோடைய காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க, லாஸ்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க. ரெண்டும் சேம் ஃபார்முலா தான். இதுல என்ன ஒரே ஒரு சேஞ்ச் வரும், ப்ராஃபிட்னா +% ப்ளஸ் போடணும், லாஸ்னா மைனஸ் சிம்பிள் போட போறீங்க. இவ்வளவுதான் ஃபார்முலா. இது காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான். இதை நம்ம வேற மாதிரி மாத்திடுவோம். இப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் தான் தேவை. அப்ப இதை அப்படியே அங்க கொண்டு போயிடலாமா? காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இந்த 100 அப்படியே கீழே வந்துடும். 100. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா செல்லிங் பிரைஸ் என்னன்றது கிடைச்சிடும். அதே மாதிரி இப்போ லாஸுக்கு வித்தாங்கன்னா அப்போ செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சிபி இன்ட்டு இது அப்படியே அந்த சைடு கொண்டு போங்க. கீழே உள்ளது மேலே போயிடும், மேலே உள்ளது கீழே வந்துடும். 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு செல்லிங் பிரைஸ் என்னன்றது கிடைச்சிடும். டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? செல்லிங் பிரைஸ் தேவை. இப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 100. ப்ராஃபிட் எவ்வளோ? 50%. 150 டிவைடட் பை 100. 100 கட் ஆயிரும். ஸோ செல்லிங் பிரைஸ் 150. இதான இங்கேயும் இருக்கு. எஸ். இப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 100. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 20%. நமக்கு நஷ்டம். கரெக்டாக? அப்போ 20%ங்கிறப்போ 100 - 20 80 டிவைடட் பை 100. 100 கட் ஆயிரும். அப்போ செல்லிங் பிரைஸுங்கிறது 80. இப்படி தான் நம்ம செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கும். இந்த ஃபார்முலா வந்து இப்போ நான் எவ்ரி டைம் ஃபார்முலா படிக்கணுமா? ஃபார்முலாஸ் என்னைக்குமே மெமரைஸ் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். அது என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்துட்டோம். இப்போ மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபார்முலா அப்படியே மாற்றிடுங்க. மார்க்கெட் பிரைஸ் தேவை. ஸோ இப்போ மார்க்கெட் பிரைஸிங் கொண்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் divided by discount percentage into 100. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்க? 20 ரூபா டிஸ்கவுண்ட். அப்போ 20 ரூபா. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 40/3. 40/3 மேலே போயிடும். எனக்கு கீழே இருந்தால் மேலே போயிடும். இன்ட்டு 100. 20 கட் பண்ணால் 2 டைம்ஸ் போகும். 2 கட் பண்ணால் 50 டைம்ஸ் போகும். 50 × 3 150. 150 தான் மார்க்கெட் பிரைஸ். வந்துட்டா? இவ்வளவு தான். இந்த ஃபார்முலாஸ் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் படிக்காமல் எப்படி யூஸ் பண்ணுறது எப்போவுமே நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எப்போவுமே நம்ம 100ன்னு அசியூம் பண்ணிப்போம். ஏன்னா சில சமயங்களில் காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தரமாட்டாங்க. பல சமயங்களில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ்ன்றதை தருவாங்க. பர்சன்டேஜ் எப்படி எழுதணுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டாக? பர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம்? இப்போ 10%. 10%னா எப்படி எழுதுவோம்? 10/100 எழுதிக்கலாமா? இல்லை 100ங்கிறது என்னது? நம்ம லாஸ்ட் கிளாஸில் பர்சன்டேஜில் பார்த்துருக்கோம். இனிஷியல்னு சொல்லலாம், இனிஷியல் அமௌண்ட்டு, இல்லைன்னா டோட்டல் அமௌண்ட்டுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சிக்கூடனா இந்த கீழே உள்ளது காஸ்ட் ப்ரைஸையும் ரெஃபர் பண்ணும். அதே மாதிரி மேலே உள்ளதுங்கிறப்போ என்னது? இது நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய வேல்யூன்னு சொல்லலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வேல்யூன்னு சொல்லலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதை நம்ம ப்ராஃபிட்டும் சொல்லலாம், இதை லாஸும் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்மள்ட்ட வந்து சொல்றாங்க இப்போ 10% ப்ராஃபிட்னு சொல்றாங்கன்னா இதுக்கு எப்படி நம்ம காஸ்ட் பிரைஸ் எழுதுறது, எப்படி செல்லிங் பிரைஸ் எழுதுறது? இப்போ காஸ்ட் பிரைஸ் எப்பவும் நம்ம 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். கீழே உள்ளது 100. இப்போ நம்மள்ட்ட செல்லிங் பிரைஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதுறது? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். காஸ்ட் பிரைஸும் ப்ராஃபிட்டும் சேர்ந்தது தானே செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸும் இதில் எழுதுறையும் ஜஸ்ட் மினிட். செல்லிங் பிரைஸுங்கிறது காஸ்ட் பிரைஸும் ப்ராஃபிட்டும் சேர்ந்ததை செல்லிங் பிரைஸ் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த ஃபார்முலா அப்படியே தான் நம்ம இது எழுதுறோம். நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் தேவை. அப்போ இது அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? ப்ராஃபிட் ப்ளஸ் சிபின்னு வந்துருமா? அதான இங்கேயும் இருக்கு. இவ்வளவு தான். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ 100 + 10 இப்போ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. காஸ்ட் பிரைஸ்ல இருந்து கூடுனா மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் காஸ்ட் பிரைஸ், இதுதான் ப்ராஃபிட்னா இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு செல்லிங் பிரைஸ் கிடைச்சிருமா? அப்போ 100 + 10 110. ஓகேவா?
இனிமே 10% இப்போ 10% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா நீங்க இனிமே அந்த எப்படி அசியூம் பண்ணிக்கணும்னா 100 காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் 110ன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஒரு 25% ப்ராஃபிட்னு சொல்றாங்க. ஆனா அதை எப்படி எழுதுறது? சிபி 100, இதுல இருந்து 25% கூட அப்படின்னா செல்லிங் பிரைஸ் 125. இப்போ ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தானா? இப்போ வந்து 5% லாஸ்ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கணும். அதை எப்படி எழுதுறது? இப்போ காஸ்ட் பிரைஸ் 100னா இதுல இருந்து 5% கம்மி, அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 95. இவ்வளவுதான். இப்போ இது எழுதுறதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம கால்குலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். பல சமயங்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, காஸ்ட் பிரைஸ் வந்து 5000 ரூபாய், காஸ்ட் பிரைஸ் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, இதோடைய செல்லிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. 10% ப்ராஃபிட்னு நம்மள்ட்ட சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 10% ப்ராஃபிட், 10% ப்ராஃபிட்னா காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 100, செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 110. கரெக்டா? நமக்கு இந்த 110 தான் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸ் 5000, காஸ்ட் பிரைஸ் 100, காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே சேமா தான் இருக்கும் ஒரே சம்ல. ஓகேவா? அப்போ 100 தான் 5000னா 110 எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சிம்பிள் தானே, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 5000 தான் 100னா 110 எவ்வளோ? இப்போ சால்வ் பண்ணோம்னா 20 கட் ஆகும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 5500ன்னு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இப்போ ஒருவேளை ப்ராஃபிட் கேட்குறாங்கன்னா என்ன, இப்போ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் சிம்பிள் தான். இப்போ இது காஸ்ட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ், இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தானே ப்ராஃபிட்டாக இருக்கும். கரெக்டா? செல்லிங் பிரைஸ் கூடுதலாக இருந்தால் ப்ராஃபிட்டாக இருக்கும், செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸை விட கம்மியாக இருந்தால் அது லாஸாக இருக்கும். இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 10 ரூபா. 100 தான் 5000னா 10ஓட வேல்யூ என்னது? 5000 / 100 × 10. 20 கட் ஆகும், 500ன்னு வரும். ஸோ 500 தான் இதற்கான ப்ராஃபிட். இப்படி தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இனிமேல் நீங்கள் இது இப்படி தான் அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த ஃபார்முலாஸ்ல தான் நம்ம இது இப்படி எழுதியிருக்கோம். ஆனால் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இந்த ஃபார்முலாஸ்ல ப்ளஸ் வருமா மைனஸ் வருமான்ற அந்த டிஃபிகல்ட்டி உங்களுக்கு இருக்காது. இனிமேல் நீங்கள் இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் ரீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் பர்சன்டேஜ் வச்சு எப்படின்னு பார்த்துக்கோம். ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம இந்த பர்சன்டேஜ் வச்சு வேல்யூ போட்டோம்னா நம்ம இப்போ இதில் வந்து எல்லாமே 0 வேல்யூ இருக்குது, அதனால 0 கட் ஆகிடும், பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் பல சமயங்களில் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி 0 வேல்யூ தர மாட்டாங்க, 5000 தர மாட்டாங்க, 4887ன்னு தந்துடுவாங்க. இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா கால்குலேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம ஃப்ராக்ஷன் வேல்யூ யூஸ் பண்ணலாம். இப்போ 10% ப்ராஃபிட்னு சொல்றாங்க. அப்போ இது எப்படி எழுதிக்கணும்னா 10% என்ன? 1/10. ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கணும். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆகுது இருக்கும். ஓகேவா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 10. ப்ராஃபிட்டுன்ட்டாங்க. ப்ராஃபிட்டுங்கன்னா மேலே உள்ளது கூடணும். கரெக்டா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 10 + 1 11. ஓகேவா? இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 1. ஸோ இப்படி கொடுத்துட்டு நம்மள்ட்ட செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? போன சம்பளம் அதே இதை பார்க்கலாம். 5000 கொடுத்துறாங்க, 5000 தான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? நம்மள்ட்ட இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, இல்லைன்னா ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? 10 தான் 5000னா 11ஓட வேல்யூ என்ன? செல்லிங் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா 5000 / 10 × 11. சால்வ் பண்ணுங்க, 0 கட் ஆகும். 500 × 11 5500. இதான் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். இதே மாதிரி ப்ராஃபிட் கேட்குறாங்கன்னா 10 தான் 5000னா ஒன்னோட வேல்யூ என்ன? 0 கட் பண்ணுங்க, ஒன்னோட வேல்யூ 500 தான் இதற்கான ஆன்சர். இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இது நமக்கு கால்குலேஷனுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கு. ஓகேவா? இப்போ எப்படி நம்ம இது எழுதுறதுன்னு பார்த்தாச்சா? இதே இது நம்மள்ட்ட 20% நஷ்டம்னு கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறது? 20% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 1/5. ஸோ இதுதான் சிபி, இதுதான் லாஸ். அப்போ மேலே உள்ளது லாஸ். சிபிஎஸ்பி எவ்வளோ? சிபி வந்து 5, எஸ்பி என்னது? நஷ்டம் இருக்கு, காஸ்ட் பிரைஸை விட கம்மி, அப்போ 5ல் 1 மைனஸ் பண்ணுங்க, 4. இப்படி தான் எழுதணும். இப்படி எழுதி தென் ஃபைனலாக நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்மள்ட்ட வந்து இப்படி கேட்குறாங்க, எப்படி சால்வ் பண்ணுறா பார்த்தாச்சு. ஆனால் எக்ஸாமில் இது இன்னும் வேற மாதிரி நம்ம எழுதி பழகிக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 10லேருந்து 5000 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு 11 நாள் அது போட்டோம்னா இது டேரெக்டாகவே நம்ம எழுத கற்றுக்கணும். எப்படின்னா, இப்போ 5000 ரூபா தான் காஸ்ட் ப்ரைஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 10% உங்களுக்கு லாபம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, 10% லாபம்னா நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். 10 11 மாறுது. இப்போ செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ்னா 5000 தான் 10னா 11 இவ்வளோ. இப்படி மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? இதை இப்படியும் எழுதிக்கலாம், இதை இப்படியும் எழுதிக்கலாம்.
ஓகேவா? 11/10 எழுதிக்கலாம், தப்பே கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்படி எழுதினோன்னா இப்போ 5000 தான் 10னா 11ஓட வேல்யூ கிடைச்சிருமா, செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிருமா? இப்போ எனக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 5500, இதுதான் வந்து எஸ்பி. எனக்கு சிபி எவ்வளோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி சால்வ் பண்ணுறது? 5500 தான் 11னா 10ஓட வேல்யூ என்னது? சால்வ் பண்ணுங்க. 500 இன்ட்டு 10 5000 வரும். ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இப்படி தான் நம்ம ஃபைன் பண்ணோம். இப்போ நம்ம படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கோட பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷன், பேசிக். ஓகேவா? இதில் இருந்து தான் நம்ம எல்லாமே வந்து கால்குலேட்டுங்கிறத பண்ணோம். இதுதான் பேசிக், இதுதான் இந்த டாப்பிக்கோட ஒரு அச்சாரமே. இது நமக்கு புரிஞ்சாதான், இது உங்களுக்கு புரிஞ்சுட்டா இந்த கொஸ்டின் எல்லாமே குயிக்காக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பா பேசிக் ஃபார்முலா பேஸ் பண்ணி, இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த பேசிக் ஃபார்முலா பேஸ் பண்ண உள்ள டைப் எல்லாம் வந்து நம்ம இப்போ கவர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நம்ம இப்போ டிஸ்கவுண்ட்டை எப்படி படிக்கிறது? இப்போ ப்ராஃபிட்னா சிபி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிபி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றதை பார்த்துட்டோம். டிஸ்கவுண்ட்னா எப்படி படிக்கிறது? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா இப்போ டிஸ்கவுண்ட் 10% தராங்க, அப்போ எப்படி இது பண்ணுறது? 1/10. இங்கே டிஸ்கவுண்ட்டுங்கிறது எதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க? மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ மார்க் ப்ரைஸ் தான் கீழே, இப்போ மேலே கொடுத்தது தான் டிஸ்கவுண்ட். இப்போ எம்பி தான் 10னா எஸ்பி எவ்வளோ? இதுலேருந்து டிஸ்கவுண்ட்னா மார்க் ப்ரைஸ்லேருந்து தான் மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணி வரக்கூடியது. இப்போ இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 10 - 1 9. ஸோ இப்படி தான் நம்ம எழுதணும். இப்படி தான் எழுதி நம்ம ஃபைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இதில் எல்லாருக்கும் கிளியர் ஆகிட்டுல? ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா டிரெக்டாக சம்ஸை பார்க்க போயிடலாம். ஓகேவா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம். ஒரு விஷயம் சொல்கிறேன், அரித்மேட்டிக், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, டைம் அண்ட் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ் டைப்பு, இந்த மாதிரியான டாபிக்லாம் அரித்மேட்டிக் டாபிக். இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் பேசிக் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா ஒரு தெரியாத கொஸ்டின் கேட்டாலும் சரி லைன் பை லைன் ரீட் பண்ணி உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிள் இந்த சென்ஸ்னா பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிட்டனாலே அந்த லைன் பை லைன் சால்வ் பண்ணாலே நீங்கள் இது வரைக்கும் சால்வ் பண்ணாத கொஸ்டின் கூட உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். அதனால எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்க்காத கொஸ்டினாக இருக்கு, இல்லை பார்த்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுட்டு ஃபைனலாக ஒரு 20 மினிட், ஒரு 25 மினிட் உங்களுக்கு டைம் இருக்குன்னா அந்த சமயத்தில் அதெல்லாம் சால்வ் பண்ண பாருங்க, நிச்சயம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, ஒரு கடைக்காரர் வந்து 20 பேனாவை ஒரு பேனா 15 ரூபாய்க்குன்னு வாங்குறாரு. 20 பேனாவை ஒரு பேனாவை வந்து 15 ரூபாய்க்குன்னு வாங்குறாரு. ஓகேவா? அப்போ 20 பேனாவை வாங்குறதுக்கு அவருக்கு ஆன செலவு எவ்வளோ இருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு கன்சப்ஷன். கரெக்டா? ஸோ ப்ரைஸ் எவ்வளோ? 20, கன்சப்ஷன் எவ்வளோ? 15. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 300 ரூபா ஆயிருக்கும். அவரே என்ன பண்றாருன்னா இன்னொரு ஒரு 30 பேனாவை ஒரு பேனா 10 ரூபாய்க்குன்னு வாங்குறாரு. ஓகேவா? 30 பேனாவை ஒரு பேனா 10 ரூபாய்க்குன்னு வாங்குறாரு. அப்போ 30 பேனா வாங்குறதுக்கு அவருக்கு செலவு எவ்வளோ ஆயிருக்கும்? இன்ட்டு 10, 300 ரூபாய் ஆயிருக்கும். இப்போ என்ன பண்றாருன்னா அவர் ஒரு பேனா, இந்த ரெண்டு பேனாவையும் கலந்துடுறாரு. ஓகேவா? 20 பேனா 30 பேனா ரெண்டு பேனாவையும் கலந்துடுறாரு, 50 பேனாவா மாறிட்டு. ஓகேவா? அப்போ இந்த 50 பேனாவோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? இது கொள்முதல் பண்ணது, கொள்முதல்னா காஸ்ட் பிரைஸ் 300 ரூபா, 300 ரூபா, 600 ரூபா ஆச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்றாருன்னா இந்த 50 பேனால ஒவ்வொரு பேனாவையும் 14 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? 14 ரூபாய்க்கு வித்தாருன்னா அவருக்கு கிடைக்க போற லாபம் எவ்வளோன்றது நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மள்ட்ட செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. செல்லிங் பிரைஸ் ஒரு பேனாவோட விலை 14 ரூபா. இப்போ நமக்கு லாபம் கேட்டிருக்காங்க. லாபம் கேட்டிருக்காங்கன்னா லாபத்தை எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் கால்குலேட். முதல்ல காஸ்ட் பிரைஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஓகேவா? 50 பேனாவோட காஸ்ட் பிரைஸ் 600 ரூபா. அப்போ இதுல ஒரு பேனாவோட காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சலாமா? சால்வ் பண்ணுங்க. 50 தான் 600னா உன்னோட விலை என்னது? 0 கட் ஆகும், 5ஆல கட் பண்ணீங்கன்னா 12 டைம் போகும். அப்போ ஒரு பேனாவோட காஸ்ட் பிரைஸ்ங்கிறது 12 ரூபா. அந்த 12 ரூபா பேனாவை தான் 14 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ் 12. அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கும்? எவ்வளோ லாபம்? 2 ரூபா லாபம் கிடைச்சது. ஸோ ஆப்ஷன்ல எங்க இருக்கு? 2 ரூபா ப்ராஃபிட். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இதில் நல்ல கவனமா இருங்க. 2 ரூபா ப்ராஃபிட் இருக்கா? சில சமயங்களில் 2 ரூபா லாஸும் இருக்கும். ரெண்டுன்னு பார்த்தோம்னா ஆன்சர் போட்டு போயிருக்காது. ப்ராஃபிட்டா லாஸ் ஆகுறதுல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு தான் அதுக்கப்புறம் ஆன்சர்ன்றதை போடணும். ஓகேவா? இது நீங்க 50 பேனா 600 ரூபான்ட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்க அதே 50 பேனாவை 14 ரூபான்னு போட்டு மல்டிப்ளை பண்ணி அது ஒரு வேல்யூ வரும். அந்த 600 ரூபாய்க்கும் இந்த 15 இன்ட்டு 14, சரி 50 இன்ட்டு 14 மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூக்கு டிஃபரெண்ட் இருந்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து இந்த பர்சன்டேஜ்ல இருந்து எப்பவுமே மாறாது இந்த வேல்யூஸ்ங்கிறது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட 2 ரூபா இந்த அமௌண்ட்டாக கேட்டாங்க, அதனால நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்க 2 ரூபான்ட்டு. ஒருவேளை பர்சன்டேஜாக கேட்டா ப்ராஃபிட் எவ்வளோ? 2 ரூபா. ப்ராஃபிட்டு காஸ்ட் பிரைஸ்ல இருந்து இன்ட்டு 100. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 1/6ன்னு வரும். இதை நீங்க 1/6 அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்சன்டேஜுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா 6ஆல போச்சுன்னா ஒரு டைம் போகும், மிச்சம் 4 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 36
16 இருக்கும், 36, 4 இருக்கும், 6 6 36. இப்போ ஃபர்தரா போய்கிட்டே இருக்கும். 16.6% தான் இதற்கான ஆன்சரா வந்து இருக்கும். பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா இப்போ நம்ம ஒரு பேனா கண்டுபிடிச்சிருக்கோம். இதே இது மொத்தமா சார் இப்போ 50க்கு 600 ரூபாய் இருக்கு, ஒரு பேனா 12 ரூபான்னு இருக்கு. இப்போ 50 பேனாவை ஒரு பேனா 14 ரூபாய்க்கு வித்தனா அப்போ அதோட அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணி செஞ்சாலும் இதே ஆன்சர் தான் வருமா? இதே ஆன்சர் தான் வரும். 50 பேனாவோட விலை 600 ரூபாய் காஸ்ட் பிரைஸ். அப்போ 50 பேனாவை ஒரு பேனா 14 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா எவ்வளோ ஆகும்? 700 ரூபாய் ஆகும். இது செல்லிங் பிரைஸ், இது காஸ்ட் பிரைஸ். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 100. ப்ராஃபிட் ஆச்சா? காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 600 இன்ட்டு 100. 20 கடை 1/6. ரெண்டும் சேம் ஆன்சர் தானே வருது. ரெண்டும் சேமாக தான் வரும், எல்லா இடத்துலையும் சேமாக தான் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு விஷயம் நான் நல்லா சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் வேல்யூ வச்சு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ரியல் வேல்யூஸை வச்சு 600 700லாம் உட்காந்து மல்டிப்ளை பண்ணணுன்றது கிடையாது. இது எப்படின்றத பின்னாடி பார்க்கலாம், இப்போ கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கடைக்காரர் வந்து கொள்முதல் விலைக்கு 30% லாபத்தை எதிர்பார்க்கிறார். ஓகேவா? அதாவது என்னதுன்னா, நான் இந்த மளிகை கடையில் இவ்வளோ பொருள் வாங்கி போட்டிருக்கேன், இந்த மளிகை கடையில் எல்லா பொருளையும் நான் விற்கிறப்ப எனக்கு 30% லாபம் தேவைன்னு நினைக்கிறேன். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 100. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 30% லாபம் வேணும்னு நினைக்கிறார். அப்போ 130 தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஒரு வாரத்தோட முடிவில் மொத்த விற்பனையாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது 2938 ரூபா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 2938 ரூபா. நம்மள்ட்ட லாபம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. லாபம் எவ்வளோ? இது 100 30 தான் லாபம். எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 130 தான் 2938னா 30 எவ்வளோ? 130 இன்ட்டு 30. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 0 0 கட் ஆகும். 13வது வாய்ப்பாளர் போட்டோன்னா 2 டைம் போகும், 26 இருக்கும், மிச்சம் 3 இருக்கும். அடுத்து 3வது வாய்ப்பாளர் போகலாம். 3வது வாய்ப்பாளர் போட்டோன்னா 39,000. ஓகே, அடுத்தது 2 தான் போடணும். 2 போட்டோன்னா 26 வரும். 26 போச்சுன்னா மிச்சம் 4 7 இருக்கும். ஓகேவா? 4வது வாய்ப்பாளர் போகலாம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணி ஜஸ்ட் மினிட் கால்குலேஷன் எடுத்து பண்ணிப்போம். அகைன் பண்ணுங்க, நோ இஷ்யூ. ஓகே, 13 29 38. 13 வாய்ப்பாடு போட்டாச்சுன்னா 2 டைம் போகும், 26, மிச்சம் பேலன்ஸ் 3 இருக்கும். அதே மாதிரி 2 டைம் போட்டோன்னா 26 இருக்கும், 4 7 இருக்கும், 78 இருக்கும். ஓகேவா? ஸோ 78ங்கிறப்போ வந்து 6ஆல் போகும். ஓகேவா? 6. ஸோ 226 இன்ட்டு 3 வரும். 226 இன்ட்டு 3 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு கிடையாது. ஓகேவா? லாஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்க, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ லாஸ்ட் இதோட 2 யூனிட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்க. 6 இன்ட்டு 3 எவ்வளோ ஆச்சு? 18. 18ஓட யூனிட் டிஜிட் என்னது? 8. ஸோ அப்போ 8 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இது எதுக்குன்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆன்சராக வரும், மாற்றம் கிடையாது. ஆனால் ஏன் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எக்ஸாமில் இது டைம் சேவ் பண்ணும். டைம் சேவ் பண்ணுறப்போ இன்னொரு சில கொஸ்டினுக்கு நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்காக இந்த 6 3 மல்டிப்ளை 18. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வரப்போற அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டுங்கிறது 8 தான் இருக்கும். 8 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ ஒரு பொருளை வந்து 79 ரூபா லாபத்துக்கு கிடைக்குது. ஓகேவா? 79 ரூபா லாபத்துக்கு வந்து கிடைக்குது. அதோடைய கொள்முதல் விலையும் விற்பனை விலையும் மாற்றப்பட்டால் ஏற்படும் நஷ்ட சதவீதம் என்ன? அதாவது ஒரு பொருளை 79 ரூபா லாபத்துக்கு விற்கிறாங்க. ஓகேவா? ஒரு பொருள் வந்து 79 ரூபா லாபத்தை மேக் பண்ணுது. அப்போ 100 ரூபா பொருள் 179 ரூபாய் வந்து ஆகுது. அப்போ 100 ரூபா தான் செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ். இதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? 79% ப்ராஃபிட்டுங்கிறப்போ 100 ரூபாயிலேருந்து 120 இருந்தால் தான் அது ப்ராஃபிட்டாக போக முடியும். 79% ப்ராஃபிட்னு இருக்கும். இது யாருக்கும் டவுட் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இன்டர்சேஞ்ச்னா என்னன்னா, 170 இங்கேயும் 100 இங்கேயும் வந்தது. அப்போ நியூ காஸ்ட் ப்ரைஸ் 179 ஆகவும் பழைய காஸ்ட் ப்ரைஸ் 100 ஆகவும் இருக்கு. இப்போ வரக்கூடிய நஷ்டம் என்னன்றதை கேட்குறாங்க. நஷ்டம் எவ்வளோ? 79 ரூபா நஷ்டம் கிடைக்குது 179 ரூபாயில இருந்து இன்ட்டு 100. இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே பக்கத்தில் வேல்யூவாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக போடலாம், ஆனால் தப்பாக போட்டோன்னா தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இப்போ பாருங்கள், 79 00 179. ஓகேவா? முதல்ல எல்லா நம்பரும் 4ஆக தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது 4ஆல் கட் பண்ணுங்கள். 4ஆல் கட் பண்ணுங்கன்னா 400, 4 28, 4 36, 6 11, 4 5 6 7 716. ஸோ இப்போ 4ஆல் கட் பண்ணால் 716 இருக்கும். மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 4 7 74 இருக்கும். 740 இருக்கும். இப்போ 179 எதால் மல்டிப்ளை பண்ணால் 740 கிட்ட வரும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். அங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 716 வரும். மிச்சம் பேலன்ஸுங்கிறது கொஞ்சம் அமௌண்ட் வரும்.
அப்போ 44 ஆப்ஷன் எங்கே இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எல்லாத்தையும் உட்காந்து நமக்கு சால்வ் பண்ணணுன்றது கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்களை உட்காந்து சால்வ் பண்ணாலே போதும். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுட்டா? நெக்ஸ்ட் போகலாமா? சிம்பிள். இது எல்லாமே ஈஸி தான். ஜஸ்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு லாஸ் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணுறீங்க. லாஸ் 79, காஸ்ட் ப்ரைஸ் 129 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணிட்டு நமக்கு ஆன்சர்ன்றது வருது. ஓகே, இப்போ ஒரு வியாபாரி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டையை 950 ரூபாய்க்கு விற்கிறாரு. விற்கிறப்போ அவருக்கு 5% நஷ்டம் கிடைக்குது. 5% நஷ்டம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 95. விற்கிறப்ப தான் 950 ரூபாய்க்கு விற்கிறப்ப தான் 5% நஷ்டம் வருது. அப்போ அந்த 95 தான் 950. ஓகேவா? அதே சட்டையை 1360 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா X% லாபம் வருது. அந்த X எவ்வளோன்றது நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? கேட்க பாருங்க. 950 தான் 95 தான் 950னா முதல்ல காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். 95 தான் சரி 95 தான் 950னா முதல்ல 100 எவ்வளோ? 95 தான் 95னா 100 எவ்வளோ? சால்வ் பண்ணோம்னா 10. 10 × 100 1000. அப்போ அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 1000 ரூபா. அதை 1360 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா எவ்வளோ லாபம் கிடைக்கும்? 320 ரூபா லாபம் கிடைக்கும். லாபம் காஸ்ட் 320 ரூபா லாபம். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 1000 × 100. 20 கட்டாயிரம். இது கட்டாயிரம். ஸோ 36% தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான கொஷின். நஷ்டம் எவ்வளோன்றது கொடுத்துட்டாங்க. 95 வந்துட்டு. அந்த 95 தான் 950ன்ட்டாங்க. இதுல இருந்து காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த பொருளை அதே சட்டையை 1360 ரூபாய்க்கு விற்கிறப்போ எவ்வளோ லாபம்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1000 ரூபாய் பொருள் 1360 ரூபாய்க்கு விற்கிறப்போ 360 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் வந்துட்டு. இது NTPCயில் கேட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ ஒரு கடைக்காரர் வந்து 59 டசன் இருக்கக்கூடிய பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு டசன் 728 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதாவது 59 டசன் இருக்கக்கூடிய பொருளை ஒரு டசன் 728 ரூபாய்க்குன்னு வாங்குறாரு. ஒரு டசன்ல 12 பொருள் வந்து இருக்கும். கரெக்டா? ஓகே, வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு பொருளையும் 91 ரூபாய்க்கு விற்கிறாரு. லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ செல்லிங் பிரைஸ் ஒரு பொருளோட செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க 91. ஓகேவா? இப்போ காஸ்ட் பிரைஸ் நமக்கு கிடைச்சா லாபம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். 12 பொருளோட விலை தான் 728. கரெக்டா? ஒரு டசன் 728னா 12 பொருளோட விலை தான் 228. ஓகேவா? 228. ஓகே, ஸோ இப்போ இது 12 பொருளோட விலை எதுனா ஒரு பொருளோட விலை கண்டுபிடிச்சாமா? அப்போ ஒன்றுனா இது 12. இப்படி நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர்ன்றது கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்றது கிடைக்கும். இப்போ இதில் காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிட்டுனா அதை இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு லாபம் எவ்வளோன்னு கிடைச்சிருமா? அதுல இருந்து நம்ம இதை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து நம்ம ப்ராஃபிட் கிடைச்சிடும். அதோடைய காஸ்ட் ப்ரைஸை போட்டோம்னா நமக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணா பாருங்க. முதல்ல ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிங்க. 12 கட் பண்ணா 6 டைம் போகும். கம்ப்ளீட்டா இது 6 டைம் போயிடும், வேற போகுது. அப்போ 0 வச்சோம்னா இது 80 ஆகும். 80னா அகைன் 6 டைம் தான் போகும். 72 மிச்சம் வந்து 8 இருக்கும். 8னா 0 வச்சிருந்தா 6 டைம் போகும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 60.66ன்னு வரும். ஓகேவா? 60.66ன்றது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? அதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து இருக்க போகுது. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4 7 மாறும், 34 மாறும், புள்ளி 1 இருக்கும், 61 மாறும். ஸோ 30.34 வரும். ஸோ எஸ் 30.34 வரும். இதுதான் ப்ராஃபிட். 30.34 தான் ப்ராஃபிட்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 60.66 இன்ட்டு 100. ஓகேவா? இது நல்லா கவனிச்சு பாருங்க. இது இதை விட டபுள் த கேரக்டராக இப்போ 1/2 இதை விட இது டபுள் த கேரக்டரா வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா 0.5 வருமா? அதே மாதிரி தான் இங்கே இருக்கு. இது இதை விட டபுள் த டைம் இருக்கு. அப்போ இதை சால்வ் பண்ணணும்னா 0.5 வரும். 0.5 × 100 15 வரும். கிட்டத்தட்ட 50 வேல்யூ கிட்ட வரும். ஸோ 50 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். கால்குலேஷன் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த கொஸ்டினுங்கிறது ஈஸியான ஒரு தான். 50% தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, ஒரு கடைக்காரர் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை 29 ரூபாய்க்கு விற்கிறாரு. 75% அவருக்கு நஷ்டம் கிடைக்குது. ஓகேவா? 100 ரூபா பொருளை 75% நஷ்டம் கிடைக்குதுன்னா அப்போ 25 ரூபாய்க்கு வித்திருக்காருன்னு அர்த்தம். இது சிபி, இது எஸ்பி. ஓகேவா? ஸோ இந்த 25 ரூபா தான் 29. ஓகேவா? எப்படி அந்த 5% தான் 950 போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கே. இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் 75% லாபம் தர. அப்போ அந்த ஒரு ஆரஞ்சு பழத்தை எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருப்பாருன்னு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 25 தான் 29னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும். காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிட்டு இப்போ அது 75% லாபம் தேவை. ஓகேவா? அப்போ 75% லாபம் தேவைன்னா இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும். இந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு 100. நமக்கு லாபம் தேவை. அப்போ 75% லாபம் தேவை. அப்போ 175 போடலாமா?
இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு அந்த பொருளுடைய விற்பனை விலை என்னன்றது கிடைச்சிடும். இப்போ இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ இந்த 25 தான் 29ன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இதை நமக்கு இப்போ செல்லிங் ப்ரைஸ் நம்மள்ட்ட வந்துட்டாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தேவை என்ன பண்ணும்? அப்போ 25 × 100. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ்னு கிடைச்சிடும். இந்த காஸ்ட் ப்ரைஸ் நடக்குது. இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ்ல 75% லாபத்துக்கு விற்கணும்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 75% லாபம்னா இதுதான் 100னா 75% லாபம்னா 175. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் கிடைச்சிருமா? அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நான் ஏன் தனித்தனியாக எழுதாமல் இங்கே ஒரே லைன் எழுதியிருக்கேன்னா அது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுனா இதை ஃபண்டுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணணும். அடுத்தடுத்த ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு புரிதல் கரெக்டாக இருக்குன்னா ஒரே லைனில் கூட எழுதிடலாம். சால்வ் பண்ணுங்க. 4 டைம் போகும். 25ஆல் கட் பண்ணால் இது 7 டைம் போகும். இது 4 டைம் போகும். 4 கட் பண்ணிடலாம். ஸோ 29 × 7 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்க. 9 63. 3 தான் யூனிட் டிஜிட். ஆப்ஷனில் எங்கே 3 தான் இருக்குது. ஆப்ஷனில் சியில் மட்டும் தான் இருக்குது. ஸோ சி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒன்று தான். இதில் எழுதுறது மட்டும் தான் நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். நான் வரப்போகிற பின்னாடி கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் இப்படி தான் எழுதுவேன். அதனால நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி இப்படி எழுதுறப்போ கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது பேசிக் சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே பேசிக் சம்ஸா கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கு. நான் இந்த பேசிக் சம்ஸ்லயே ரீசெண்ட் எக்ஸாம் முடிஞ்ச எல்லா கொஸ்டினையும் சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ லாஸ்ட் மினிட்ல படிப்பீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் டைம் இருக்காது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிச்சயமா நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை லாஸ்ட் மினிட்ல. அதனால தான் நான் இதுலேயே இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு பேசிக்கும் இருக்கும், இந்த மாதிரியான வெரைட்டி கொஸ்டின்ஸும் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்கிற மைண்ட் செட்ல இருக்கும். அதனால ஓகே, இப்போ சிபிஎஸ்பி இந்த ரிலேஷன் அதாவது என்னன்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ப்ராஃபிட் பர்சன்டேஜோ இல்லை லாஸ் பர்சன்டேஜோ நம்மள்ட்ட கொடுத்துட்டு லாஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டுட்டு இருந்தாங்களா. ஆனால் இந்த டைப்ல என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட அதை தர மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ 2 பொருளை வந்து விற்கிறீங்க. ஓகேவா? 2 காரை விற்கிறீங்க. 2 காரை விற்கிறப்போ கிடைக்க போகிற அந்த ப்ராஃபிட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? 5 காரினுடைய காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்படி கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இல்லை லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இந்த மாதிரி நம்மள்ட்ட கேட்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது, இது எப்படி சால்வ் பண்ணுறது அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல ப்ராஃபிட்டுங்கிறது என்னது? ப்ராஃபிட்டுங்கிறது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டா? இதில் நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா இது இங்கே கொண்டு வந்துட்டு இது இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இல்லை செல்லிங் ப்ரைஸ் வேணும்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ் இங்கே கொண்டு வந்துட்டு ஒரு நமக்கு எந்த தேவையோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். தப்பே கிடையாது. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 5 காஸ்ட் ப்ரைஸ். இப்போ 2 பொருளை நம்ம விற்கிறப்போ 5 காரினுடைய காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது கிடைக்க போகிற ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட்டுக்கு மேலே 5 சிபின்னு எழுதிக்கலாமா? இப்போ 2 பொருளை நம்ம விற்கிறோம்னா 2 பொருள் விற்கிறோம் 2SP. 2 பொருளை விற்கிறோம்னா 2 பொருள் தான் நம்மள்ட்ட இருந்திருக்கும். அதனால 2CP. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா இதை இந்த சைடு கொண்டு வாங்க. மைனஸ் இருக்க அந்த சைடு பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். 7CP இஸ் ஈக்குவல் டு 2SP. ஓகேவா? இல்லை எஸ்பிஐ கீழே கொண்டு வாங்க. CP/SP இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கும். 7 கீழே கொண்டு போங்க. இப்படி வந்துடும். நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் ப்ராஃபிட் அண்ட் அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் A/B இருக்கு. 2/3 இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏயோட வேல்யூ தான் 2, பியோட வேல்யூ தான் 3. A/B நம்ம A/Bன்னு எழுதிக்கலாம்ல. அப்படி எழுதுனா இங்கே 2/3 வரப்போ ஏயோட வேல்யூ தான் 2, பியோட வேல்யூ தான் 3. அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் 2, செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ தான் 7. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டால் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தானே ப்ராஃபிட்டு. கரெக்டாக? ப்ராஃபிட் எவ்வளோ? 5. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 2 × 100. சால்வ் பண்ணால் 20 டைம் போகும். ஸோ 100%. சரி 50 இல்லை 50 50 × 5 25. ஸோ 250% தான் இந்த கொஸ்டினுக்கான இதுக்கான ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். இப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம்ல, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எல்லாமே இதோட ரிலேட் ஆகிற இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். வெறும் பேசிக் ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஓகேவா? பேசிக் ஃபார்முலானா பேஸ்டு இந்த ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க. 30 புக்கோடைய செல்லிங் ப்ரைஸ் இருக்கா? 30 புக்கோடைய செல்லிங் ப்ரைஸுங்கிறது இஸ் ஈக்குவல் டு 30 புக்கோடைய காஸ்ட் ப்ரைஸ். 36 புக்கோடைய காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? எஸ்பியை வச்சுக்கோங்க. சிபிஐ கீழே கொண்டு வாங்க. 36/30. 3ஆல் கட் பண்ணால் 12 டைம் போகும், 10 டைம் போகும். 2ஆல் கட் பண்ணால் 6 டைம் போகும், 5 டைம் போகும். இது ரெண்டுத்துக்குமான ப்ராஃபிட். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 5 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 6 ரூபா. அப்போ காஸ்ட் ப்ரைஸை விட 1 ரூபா கூடுதலாக தான் இருக்குது. அப்போ இது வந்து கட்டாயம் ப்ராஃபிட் தான் இருக்கும் போது. ப்ராஃபிட்னா அப்போ லாஸுங்கிற ஆன்சர் வராதான். கட் பண்ணிடலாம். ப்ராஃபிட் எவ்வளோ? 1 ரூபா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 1 காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 5 × 100. கட் பண்ணிங்கன்னா 20 வரும். 20% ப்ராஃபிட். ஸோ 20% ப்ராஃபிட் தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர்.
நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இது 20% கண்டுபிடிச்சிருவீங்க, இதுவான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நிறைய சமயங்கள்ல ஃபாஸ்டா சால்வ் பண்ணணுங்கிற இதுல இதை ஆன்சரா போட்டு போயிடுவீங்க. ஆனா அது ஆன்சர் தப்பு. ஏன்னா நமக்கு இங்க ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கு. நெக்ஸ்ட், இது ரொம்ப ரொம்ப நல்ல சம். ஓகேவா? இந்த சம்மை வந்து நான் பேசிக்லயும் சால்வ் பண்றேன், நான் ஸ்மார்ட் மெத்தடும் சொல்றேன். ஸ்மார்ட் மெத்தட் தான் நீங்க எக்ஸாம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு பொருளோடைய செல்லிங் பிரைஸ், ஒரு பெட்டோடைய செல்லிங் பிரைஸ் முன்ன இருந்த விலையை விட இப்போ 2 டைம்ஸ் ஆகுது. ப்ராஃபிட் முன்ன இருந்த ப்ராஃபிட்டை விட இப்போ 7 டைம்ஸா மாறுது. அதாவது ஒரு பொருளுடைய விலையா இருந்திருக்கும்ல செல்லிங் பிரைஸ், முதல்ல செல்லிங் பிரைஸ் 1 இருக்கிறப்போ ப்ராஃபிட் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ செல்லிங் பிரைஸ் வந்து முன்ன இருந்ததை விட 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ செல்லிங் பிரைஸ் 2 மாறுறப்போ ப்ராஃபிட் என்னவா வருது? முன்ன இருந்த ப்ராஃபிட்டை விட 7 டைம்ஸா மாறுது. முன்ன இருந்த ப்ராஃபிட் 1னா இப்போ 7 மாறுது. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்றது? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, பெட்டோடைய காஸ்ட் பிரைஸ் இந்த எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. அப்போ பெட்டோடைய காஸ்ட் பிரைஸ் ஈக்குவலா தான் இருக்கு. அப்போ காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட்னு எழுதிக்கலாமா? எழுதிக்க கூடாது? எஸ், எழுதிக்கலாம். அப்போ அதை அப்படியே எழுதுங்க. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து செல்லிங் ப்ரைஸ் எக்ஸ்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. 7y. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு எழுதுங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 7yன்னு எழுதிக்கோங்க. இது அப்படியே நம்ம எழுதுறோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஆகும், ஒய் எல்லாம் ஒரு சைடு ஆகும். எக்ஸ் இந்த சைடு, ஒய் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. மைனஸ் 7y இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 7yன்னு வரும். ப்ளஸ் 7y மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ்னு வரும். 6y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வரும். ஓகேவா? எக்ஸை இதில் வந்து எக்ஸை ஒரு சைடாகவும் நம்பர் ஒரு சைடாகவும் கொண்டு வாங்க, வேல்யூ ஒரு சைடாகும். ஸோ ஒய் பை எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 1/6ன்னு வரும். ஓகேவா? ஒய்ங்கிறது நம்ம என்னவா எடுத்திருக்கோம்? ஒய்ங்கிறது ப்ராஃபிட், அப்போ 1 தான் ப்ராஃபிட். எக்ஸுங்கிறது செல்லிங் ப்ரைஸ், அப்போ இதுதான் செல்லிங் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் 6, 1ங்கிறது ப்ராஃபிட். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 5. கரெக்டா? ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் 6, ப்ராஃபிட் 1னா இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் காஸ்ட் ப்ரைஸாக இருக்க முடியும். கரெக்டா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 5. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளோ? 1, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 5 × 100. கட் பண்ணோம்னா 20 டைம்ஸ் போகும். 20% தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப பேசிக்காக நம்ம இது வரைக்கும் படித்த ஃபார்முலாஸ், எனக்கு இந்த டைப்பே நான் சால்வ் பண்ணதே கிடையாது, இந்த டைப் நான் பார்த்ததே கிடையாதுனாலும் ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இங்கே பாருங்க, இப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 1, ப்ராஃபிட் எவ்வளோ? 1, செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 2, காஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோ? 7. இப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க, இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6, இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. ஓகேவா? இந்த 1 தான் ப்ராஃபிட், இந்த 1 தான் செல்லிங் பிரைஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 5, ப்ராஃபிட் எவ்வளோ? 1 × 100. சால்வ் பண்ணிங்கன்னா 20% வரும். இந்த மெத்தடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு வேளை உங்களுக்கு முதல்ல ப்ராஃபிட் 1, முதல்ல செல்லிங் ப்ரைஸ் 1, இப்போ செல்லிங் ப்ரைஸ் டபுள் பண்ணிட்டாங்க. முதல்ல ப்ராஃபிட் 1, இப்போ ப்ராஃபிட்டுங்கிறது 8 மாறிட்டு. இப்போ கேட்டாங்க என்ன பண்ணு, இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 7, இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 6, 1 × 100. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 16.67% வரும். இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சராக வந்து இருக்கும் இந்த கொஸ்டின், இந்த இதில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்கள், பேசிக்காக ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஸ்மார்ட் மெத்தடை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். இது உங்கள் எக்ஸாம்ஸில் ஆன்சரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ ப்ராஃபிட் லாஸ் ஈக்குவல் டைப். ப்ராஃபிட் லாஸ் ஈக்குவல் டைப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 2 சம் போதுமானு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த டைப்புக்கு இந்த ஒரு சம்மே போதும். ஓகேவா? இது ஒரு சம் போதும். அண்ட் நான் இப்போ இந்த இதில் ஒரு எக்ஸாம்பிள் டீச் பண்ணல, இதுவே போதும். ஆனால் ரயில்வேல இந்த கொஸ்டின் கேட்டனால உங்களுக்கு இதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே இந்த டைப்புக்கு போதும். ஓகேவா? இப்போ இந்த ப்ராஃபிட் லாஸ் ஈக்குவல், அதாவது இந்த டைப் என்னன்னா நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொருளை நான் இந்த விலைக்கு விற்கிறேன், அப்போ எனக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட்டுங்கிறது இந்த பொருளை இந்த விலைக்கு நான் விற்கிறப்போ கிடைக்கிற நஷ்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம டயக்ராம் வரையணும். எப்படின்னா, இப்போ ஒரு பொருளோட விலை காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இதுல இருந்து கூடுதலாக வச்சு விற்றோம்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். அதை விட நம்ம கம்மியான விலைச்சி விற்றோம்னா அது ஒரு செல்லிங் ப்ரைஸ், இங்கே நம்ம நஷ்டம் கிடைக்கும். கொஸ்டின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லாஸும் இந்த ப்ராஃபிட்டும் ஈக்குவலு, காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா லாஸை விட ப்ராஃபிட் 2 டைம்ஸ் அதிகம், அப்போ இது 1னா இது 2,
அப்போ இதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இப்படி கேட்பாங்க. இல்லைனா இந்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இதில் ஒரு 50% ப்ராஃபிட் அதோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி இவ்வளோக்கு விற்கிறப்போ கிடைக்கிற ப்ராஃபிட்டோ இவ்வளோக்கு விற்கிறப்போ கிடைக்கிற லாஸு இந்த ரிலேஷனில் இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த ரெண்டு விலைக்கான டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி இங்கே ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, ரெண்டும் சேம்னா அப்போ இது ஒன்று இது ஒன்று, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 2 வரும். இப்போ இது ஒன்றுனா இது டபுள் த டைம், அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 3ன்னு வரும். ஓகேவா, என்ன நம்பர் வருதோ என்ன வேல்யூ வருதோ அதால் டிவைட் பண்ணுங்க, நம்பரால் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்களா, காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்கன்னா இப்போ இங்கே ஒரு நம்பர் வரும் தெரியுமா, அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்க அது கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி ரிலேட் பண்ணுறப்போ நம்ம ஒன்னோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த ஒன்னோட வேல்யூங்கிறது இந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய வேல்யூவாக இருக்கும். இப்போ இங்கே ஒன்றுன்னு இருக்குன்னா இங்கே ஒன்னோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நம்ம இப்போ ஒன்னோட வேல்யூ கிடைச்சிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த வேல்யூவை இதோட நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும். அதே இது இப்போ நம்ம இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னா நமக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய வேல்யூ கிடைச்சிடும். அந்த வேல்யூ கிடைச்சிட்டுனா நம்ம இதுல இருந்து மைனஸ் பண்றோம், இங்க ஒரு அமௌண்ட் இருக்கும்ல அதுல இருந்து இந்த ரெண்டுத்தோட கேப்போட ஃபில் பண்ற அந்த வேல்யூவை மைனஸ் பண்றோம்னா காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும். ஏன் இங்க பிளஸ் பண்றோம் இங்க மைனஸ் பண்றோம், ஏன்னா இது காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியா இருக்கு, அப்ப ஆட் பண்ணாதான் இதுக்கு பக்கத்துல வரும். ஆனா இது காஸ்ட் ப்ரைஸை விட கூடுதலா இருக்கு, அப்போ மைனஸ் பண்ணாதான் இந்த இடத்துல வரும். அதனால இப்படி எழுதும். சார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு, சம் பாருங்க உங்களுக்கு கிளியரா புரிஞ்சும். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஒரு பொருளை 6833 ரூபாய்க்கு விற்கிறப்போ கிடைக்க போற லாபம் இருக்கு தெரியுமா, அந்த லாபம்ன்றது அதே பொருளை 1447 ரூபாய்க்கு விற்கிறப்போ கிடைக்க போற நட்டத்துக்கு ஈக்குவலா இருக்கு. இதே டைப் தான். இப்போ ஒரு பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் வச்சுக்கலாம், அந்த பொருளை 6833 ரூபாய்க்கு விற்க போற கிடைக்கிற அந்த லாபம் இருக்கு தெரியுமா, அந்த ப்ராஃபிட்டுங்கிறது அதே போல 1447 ரூபாய்க்கு விற்கப்போ கிடைக்க போற லாஸுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இது ஒண்ணுனா இது ஒண்ணு. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணும், முதல்ல இதற்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 6833 1447 டிஃபரன்ஸ் 2 12 3 போயிட்டுனா ஸோ 3 அதுக்கப்புறம் 4 6 வரும் 6. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும் பாருங்க, இது 7 ஆக்கிக்கலாம், 1 2ங்கிறப்ப 8 வரும். ஸோ இதில் 3 வரும் 5 வரும். இது டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், 1 + 1 2. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணா 2 4 6 12 9 33. ஸோ 1ஓட வேல்யூ 2693. அப்போ இதை ஃபில் பண்ணுங்க, 1447ஓட 2693 ஆட் பண்ணிங்கன்னா 10 10 14 10 11 4140 வரும். இதான் இந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ். ஓகேவா, இப்போ இதுல இருந்து கால்குலேட் பண்ணணும்னா மைனஸ் பண்ணுங்க, 6833ல இருந்து 2693 மைனஸ் பண்ணுங்க. 0 7 1 3 6 போயிட்டுனா 4 வரும். தென் இதில் 1 4 ரெண்டும் சேம் வேல்யூ தான் வரும். இப்போ இதில் 45% ப்ராஃபிட்டுக்கு விற்கணும். இப்போ 145/100. ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணணும். 0 0 கட் ஆகிடும். 2ஆல் போச்சுன்னா 5 டைம் போகும். 2ஆல்னா 0 7 வரும். இதை 5ஆல் கட் பண்ணுவோன்னா 2 10 9 45 29 × 207 வரும். லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை மட்டும் செக் பண்ணுங்க, 63 லாஸ்ட் யூனிட் டிஜிட் 3. அப்போ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் இதே மாடலில் இன்னொரு சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான். ஓகேவா, இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ப்ரைஸ் சேஞ்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேஞ்சு. இது ஓகேவா, ப்ரைஸ் சேஞ்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேஞ்சுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கும், அந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதனால ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், சில சமயங்களில் லாஸும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா, அந்த டைப் தான் இந்த டைப்புங்கிறது. ஓகேவா, ஸோ இந்த டைப்பில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது. ஓகே, இப்போது முதல்ல சொல்லுவாங்க ஒரு பொருளோட விலை இவ்வளோ இருக்குது, ஒரு பொருளோட விலை இவ்வளோ இருக்குன்னா சொல்ல மாட்டாங்க, ஒரு பொருளோட விலை இவ்வளோ, அந்த பொருளை பார்த்தீங்கன்னா நாம் 10% லாபத்துக்கு விற்கிறோன்றாங்க. அப்போ சிபி இதுனா எஸ்பி எவ்வளோ 10% 110. இப்போ என்ன ஆகுதான், அந்த பொருளை 60 ரூபா கூடுதலாக வச்சு விற்கிறாங்க, 60 ரூபா கூடுதலாக விற்கிறாங்க. அப்போ கிடைக்க போகிற ப்ராஃபிட்டுங்கிறது 20%ங்கிறாங்க. அப்போ முதல்ல 100னா இப்போ 20% லாபம்னா 120 கிடைச்சிது. அந்த 120 ஆனதுக்கு காரணம் என்னது, 60 ரூபா கூடுதலாக வச்சு வித்தது தான்.
ஸோ இதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இல்லை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்றது இப்படி கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது என்னன்னு கேட்பாங்க கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் மினிட், அதை கொஷினோட சேர்த்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இவங்க பாருங்க, ஒரு பொருள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை 39% லாபத்துக்கு விற்கிறாரு. அப்போ சிபி 100னா எஸ்பி எவ்வளோ? 139. அவர் என்ன பண்றாருன்னா 558 ரூபா கூடுதலா வச்சு விற்கிறாரு. ஓகேவா? இது செல்லிங் பிரைஸ். இதை விட 558 ரூபா கூடுதலா வச்சு விற்கிறாரு. அப்படி விற்கிறப்ப என்ன ஆகுனா அவருக்கு 64% லாபம் கிடைக்குது. அப்ப சிபி 100னா இது 164. நம்மள்ட்ட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க. ரெண்டுத்துலயுமே காஸ்ட் பிரைஸ் சேஞ்ச் ஆகல. காஸ்ட் பிரைஸ் 100 தான் இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டிஃபரன்ஸ் தான் இந்த 558க்கு ஈக்குவலா இருக்குமா? இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 25 தானே? எஸ், 40,000 அமை 25. 25 தான் 558னா நமக்கு சிபி தானே தேவை. 100 எவ்வளோ? 25 × 100. சால்வ் பண்ணுங்க. 4ஆல் கட் பண்ணமா? 4 × 32. யூனிட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்க. 4 × 32. 2 யூனிட் டிஜிட் எங்க இருக்கு? ஆப்ஷன்ல இங்க மட்டும் தான் இருக்கு. பில தான். பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இவ்வளவுதான் சிம்பிளான கொஸ்டின். சில சமயங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ அந்த ரெண்டாவது டைப் காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ். இப்போ காஸ்ட் பிரைஸ் 100, அந்த பொருள் 10% லாபம் 110 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ என்னன்னா அந்த காஸ்ட் பிரைஸ் இருக்கு தெரியுமா, அது 5% கம்மியாகுது. அப்ப 95. இப்போ ப்ராஃபிட் 20% கிடைக்குது. அப்ப இந்த 95ல 20% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு அதுதான் இந்த இடத்துல போகணும். தென் இதற்கான டிஃபரன்ஸ்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபைண்ட் பண்ணிட்டு இதோட காஸ்ட் பிரைஸ் கேட்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் சிம்பிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க பாருங்க. ஓகே, உமேஷ் வந்து ஒரு பொருளை 22% நஷ்டத்துக்கு விற்கிறார். ஓகேவா? சிபி 100னா எஸ்பி என்னது? 28%னா 78. கரெக்டா? அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பொருளை 5% குறைவா வாங்கியிருந்தா, அந்த பொருளை வந்து 5% கம்மியான விலைக்கு உமேஷ் வாங்கியிருந்தா, 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்க இடத்துல 5% கம்மினா 95 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்போ ப்ராஃபிட் வந்து 15% கிடைக்குது. அப்போ 95ல 15%, 115 எவ்வளோ? சால்வ் பண்ணா 1 5 95 45 20 5ஆல போட்டோம்னா 4 டைம் போகும். 5ஆல போட்டோம்னா 2 டைம் 3 டைம் போகும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி 23 19 93 27 3 27 18 20 3 2 7 3 4 4 3 7 டிவைட் பை 4 கட் பண்ணுங்க. 0 நாங்கள் 36 1 இருக்கும். 8 சம்திங் 2.5 கிட்ட வரும். 109.25 தான் இதோட செல்லிங் பிரைஸ். ஸோ இதோட கூடுதல் என்னது? அதுதான் டிஃபரன்ஸ். 935. புரியுதா உங்களுக்கு? அவர் அந்த பொருளை 5% கம்மியா வாங்கியிருந்து 935 ரூபா கூடுதலா வச்சு வித்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 15% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் 935. இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 22 பிளஸ் 9ங்கிறப்போ 31.25. 31.25 தான் 935 தான். அந்த பொருளுடைய கொள்முதல் விலை எவ்வளோ? 100 எவ்வளோ? 31.25 தான் இவ்வளோனா, அப்போ 100 எவ்வளோ? இப்போ இதுல பாயிண்ட் இருக்கு, இங்க பாயிண்ட் இல்ல. இது டிவைட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால மேலே கீழே 100ஆல மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மேல 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், கீழே 100ஆல மல்டிப்ளை பண்றப்ப அந்த பாயிண்ட்ங்கிறது போயிடும். இப்போ கட் பண்ணுங்க. 5 டேபிளால ஒரு டைம் போகும், தென் 8 டைம் போகும், 7 டைம் போகும், 6 டைம் போகும், 2 டைம் போகும், தென் 5 டைம் போகும். ஓகேவா? 25ஆல போடுங்க, 25 டைம் போகும், 4 டைம் போகும். 25ஆல போடுங்க, 4 டைம் போகும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. யூனிட் டிஜிட்டை மட்டும் செக் பண்ணுங்க, எல்லாம் வேண்டாம். 7 × 4 × 4 4 28, 8 × 4 32. 2 யூனிட் டிஜிட் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்கு. ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. ஓகேவா? அதன் விலையில 40% விலைக்கு வித்தாங்கன்னா 50% நஷ்டம் கிடைக்கும். அதாவது ஒரு பொருளை எக்ஸுங்கிற விலைக்கு வித்துடுறாங்க. ஓகேவா? அந்த வித்தாங்க தெரியுமா, அந்த விலையில இருந்து ஒரு 40% விலைக்கு வித்திருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு 50% நஷ்டம் கிடைக்குது. அந்த பொருளை வந்து எக்ஸுங்கிற அந்த பொருளை எக்ஸுக்கு விற்றால் கிடைக்கும் லாபம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த பொருளை எக்ஸுக்கே வித்தாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த பொருளோட செல்லிங் பிரைஸ் எக்ஸ்ன்னு இருக்காங்க, நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸை 100 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த பொருளை 40% ஆஃப் த விலையில வித்திருந்தா எஸ்பி 100, இப்போ புது எஸ்பி 40% பிரைஸ்ல வித்துதான். 100ல 40% எவ்வளோ? 40. ஓகேவா?
இப்போ 40 விற்கிறப்ப என்ன ஆகுதுன்னா 50% நஷ்டம் வருது. அப்போ சிபி 100னா எஸ்பியோட விலை என்னது 50. ஓகேவா? எஸ்பியோட விலை என்னது 50. அப்போ 40 தானே 50, 50 தான் 40னா எஸ்பி எவ்வளோன்னு கண்டுபிடிங்க, சிபி எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 100 சால்வ் பண்ணோம்னா 2 80. அப்போ 80 தான் சிபி. இப்போ அந்த பொருளை எக்ஸுங்கிற அமௌண்ட்டுக்கே வித்திருந்தோம்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்னு கேட்டுருக்காங்க. சிபி இவ்வளோ, அப்போ எஸ்பி 100 எவ்வளோ லாபம் 20. சிபியிலேருந்து கால்குலேட் பண்ணணும் இன்ட்டு 100 4 டைம் போகும். 4 20 25%. 25% தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். கொஞ்சம் இந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸோ பர்சன்டேஜோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆவரேஜ்லாம் பார்ப்பீங்க. இந்த 3 டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் தெரியலன்னு மட்டும் விட்டுறாதீங்க. அந்த கொஸ்டின் தெரியலனாலும் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு பின்னாடி சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கட்டாயம் ஆன்சர் வந்துடும், நீங்கள் பேசிக்ஸ்லேயே போட்டால் கூட. ஓகேவா? ஒரு உற்பத்தியாளர் என்ன பண்ணுறாருன்னா தன் உற்பத்தி செலவை விட 30% அதிகமாக விற்பனை விலையை நிர்ணயிக்கிறார். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸை விட 30% அதிகமாக நிர்ணயிக்கிறார், விற்பனை செய்கிறார். ஓகேவா? சிபி 100னா எஸ்பி 130. ஓகேவா? உற்பத்தி செலவு 30% அதிகமாகுது, 100 130 மாறுது. விற்பனை செலவு பார்த்தீங்கன்னா 70% கூடுது. அப்போ 130ல் 70% கூடுதுன்னா 120 இன்ட்டு 100. 0 0 கட் ஆகும், 0 0 கட் ஆகும். 13ஐயும் 17ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3 21 7 8 9 3 1 1 12 221. ஓகேவா? லாபம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? லாபம் நம்மள்ட்ட எவ்வளோன்றது கேட்குறேன். லாப சதவீதம் எவ்வளோ இருக்கு, லாபம் எவ்வளோ இருக்கு 70 91 91/130 இன்ட்டு 100. இது உயர்த்தினதுக்கு அப்புறம் தான் லாபம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இனிஷியல் லாபம் கேட்கணும். இனிஷியல் லாபம் தான் 30%ன்றது இருக்கு. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணுங்க. 0 0 கட் ஆகும். 13 கட் பண்ணால் 7 டைம் போகும். 70 × 7 × 10 70%. 70% தான் ஆன்சர். நெக்ஸ்ட் போலாமா? இங்க பாருங்க, ஒரு நாற்காலியை 8378 ரூபாய்க்கு விற்கும் போது கிடைக்க வர லாபம் இருக்குல்ல, அதை 1750 ரூபாய்க்கு விற்கும் போது கிடைக்க வர நஷ்டத்தை விட 20% அதிகமா இருக்கு. அப்ப அந்த பொருளை 50% லாபத்துக்கு வித்தா எவ்வளவு ஆகுன்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட அப்படியே காப்பி தான். இதை தான் நம்ம ஸ்லைடு மாற்றி போட்டோம்ட்டு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இந்த கொஸ்டினோட அப்படியே காப்பி தான். இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்களுடைய ஹோம்ஒர்க். ஓகேவா? இது அப்படியே சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர்ன்றது வந்துட போகுது. ஓகேவா? இதில் என்ன சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட, இதில் என்ன சொல்லிட்டாங்க, லாப நஷ்டத்தை விட அதில் விற்கும்போது ஏற்பட்ட நஷ்டத்தை விட 20% அதிகமாக இருந்தால். ஓகேவா? நஷ்டத்தை விட 20% அதிகமாக இருக்கு. நஷ்டம் 100னா லாபம் 120. ஓகேவா? அப்படி போட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும். சிபி இது ஒரு செல்லிங் ப்ரைஸ், இது ஒரு செல்லிங் ப்ரைஸு. விற்கும்போது கிடைக்கப்போகிற லாபம்ன்றது நஷ்டத்தை விட 20% அதிகம். நஷ்டம் 100னா லாபம் எவ்வளோ 120. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 6ன்னு வரும். தென் இதற்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. அது ரெண்டுத்தையுமே 5 + 6 11 டிவைட் பண்ணுங்க. காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸ் அந்த 5ஓட மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும், அதை ஈக்குவல் பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா? இது சால்வ் பண்ணி ஆன்சர் ஷேர் பண்ணுங்க. எல்லாமே சொல்லி வச்சு சால்வ் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலை. இது சீரீஸ் மெத்தட். சீரீஸ் டைப்புங்கிறது என்னன்னா பாப்புலேஷன் டைப் பார்த்தோமா பர்சன்டேஜ், அதே மாதிரி தான். என்னன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து கை மாறிட்டே போகும். கை மாறுறப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு ஒரு லாபமோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு நஷ்டமோ வச்சு பொருளை விற்றுக்கிட்டே போவாங்க. ஃபைனலாக அதை ஒருத்தர் வாங்குவாங்க. வாங்குறப்போ அந்த நம்ம இனிஷியல் உள்ளவருக்கு எவ்வளோ அது காஸ்ட் ப்ரைஸ் ஆயிருக்கும், இல்லை ஃபைனலுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி 10% ப்ராஃபிட்டுக்கு பிக்கு விற்கிறாரு. பி என்ன பண்ணுறாருன்னா அதை இன்னொருத்தருக்கு சிக்கு 20% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு. ஸோ சி பார்த்தீங்கன்னா ₹1 கொடுத்து ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த பொருளை வாங்குறாரு. ஓகேவா? ஏக்கு அந்த பொருள் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது? ஏயோட அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ல இருந்து 10% கூட, அப்போ 110/10. இதை சால்வ் பண்ணோன்னா பி எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். அதுலேருந்து 20% லாபம், அப்போ 120/100 எடுத்துக்கலாமா? இதை தான் சி வாங்கியிருப்பாங்க. கரெக்டா? அப்போ சி வாங்கின அமௌண்ட் நம்மளுக்கு தந்துடுவாங்க. நமக்கு எக்ஸ் தான் தேவைன்னா இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கிடலாம். சில சமயங்கள் என்னன்னா இனிஷியல் வேல்யூ தந்துடுவாங்க, தந்துட்டு சி எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. அப்போ இதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? டைரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஏ வந்து பிரிண்டரை பிக்கு செல் பண்ணுறாங்க 60% லாஸுக்கு. ஓகேவா? பி வந்து அந்த பிரிண்டரை சிக்கு செல் பண்ணுறாங்க 25% ப்ராஃபிட்.
சி வந்து அந்த பிரிண்டரை 81,569 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏக்கு அந்த பிரிண்டர் எவ்வளோ ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏயோட அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஏ வச்சுக்கலாம் இன்ட்டு 60% லாஸ்க்கு, அப்போ 40 ரூபா இதுதான் வித்துருக்காங்க. பி வந்து சிக்கு 25% ப்ராஃபிட்டுக்கு, அப்போ 125 டிவைட் பை 100. சி வாங்குறப்போ 81,569. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். 25ஆல போட்டால் 5 டைம் போகும், 4 டைம் போகும். 4ஆல கட் பண்ணால் 10 டைம் போகும். 0 0 கட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதை அந்த சைடு போகணும். ஓகேவா? அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? ஏ இஸ் ஈக்குவல் டு 89 5 6 9 10 அந்த சைடு போனால் இங்கே 0 ஆயிடும். 5 மேலே இருக்கு, கீழே வரும். கீழே வந்து டிவைட் ஆகும். இப்போ கட் பண்ணுங்க, ஒரு டைம் போகும், மிச்சம் பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ 3ங்கிறப்போ 7 35ன்னு வரும். 35 மிச்சம் 4 இருக்கும், 95 45ன்னு வரும். ஸோ அடுத்து 1 டைம் போகும், இதில் 1 வந்துடும், 3 15 வரும். 9 1 3 இங்கே இருக்கா? ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ 15 4 8 40. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான ஒரு கொஷின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த கொஷின் பாருங்க. மேனுஃபேக்சரர் வந்து 10% ப்ராஃபிட்ல ஹோல்சேலருக்கு விற்காரு, ஹோல்சேலர் 15% ப்ராஃபிட்ல ரீட்டைலருக்கு விற்காரு, ரீட்டைலர் 25% ப்ராஃபிட் வச்சு கஸ்டமர்கிட்ட கொடுத்துறாரு. கஸ்டமர் 31,900 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கியிருக்காரு. ஸோ மேனுஃபேக்சருக்கு அந்த பொருள் எவ்வளோ ஆகுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இஸ் இன்ட்டு 110 டிவைட் பை 100, 115 டிவைட் பை 100, ஏன்னா 15% ப்ராஃபிட்டு, 125 டிவைட் பை 100. இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணியும் பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு 10% ப்ராஃபிட், அப்போ 11/10, 15% ப்ராஃபிட், 15னா 3 15 2 20 20, அப்போ 23/20 வரும். இன்ட்டு ஒரு 25%னா 1/4, 1/4ங்கிறப்போ பார்த்தீங்கன்னா 5/4 இஸ் ஈக்குவல் டு 31,900. சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணா 5ஆல கட் பண்ணா 2 டைம்ஸ் போகும், வேற எதுவுமே ஃபர்தராக கட் ஆகுது. எல்லாத்தையும் ஆன்சர் எடுத்துட்டு போங்க. 31,900 2 இன்ட்டு 20 இன்ட்டு 4 டிவைட் பை மேலே உள்ளதெல்லாம் 11 இன்ட்டு 23ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணலாம். 2 டேபிள் 11 டேபிளால் பண்ணால் 2 டைம்ஸ் போகும். 22ல் 8 போச்சு 1 9 9 இது வரும். ஓகேவா? இதை ஃபர்தராக 23ஆல கட் பண்ணுங்க. 23ஆல கட் பண்ணால் ஒரு டைம் போகும். ஓகேவா? ஒரு டைம் போகும், மிச்சம் வந்து 6 பேலன்ஸ் இருக்கும். 6 பேலன்ஸ் இருந்துச்சுன்னா 3னா 69ன்னு வந்துடும். 2 தான் வரும், 46. 46ல் மிச்சம் 4 பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 4 பேலன்ஸ் இருக்கிறப்போ அது வந்து அகெயின் 4 பேலன்ஸ் இருக்கா? இல்லை 46 4 14 பேலன்ஸ் இருக்கும், 140 இருக்கும். 140ங்கிறப்போ வந்து 5 டைம் கிட்ட போகும். ஓகேவா? ஸோ 5 டைமுங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 4 இன்ட்டு 125 இன்ட்டு 2 150, 150 இன்ட்டு 4 400, 600, 600 இன்ட்டு 2 12,000 சம்திங் வரும். வெயிட் வெயிட். ஓகே, இதில் சின்ன மிஸ்டேக்கு என்னன்னா, நம்ம 23 போடுறப்போ ஒரு டைம் போகும், 6 பேலன்ஸ் இருக்கும். 46ங்கிறப்போ நம்மளுக்கு வந்து 14 பேலன்ஸ் இருக்கும், 140 இருக்கும். ஓகேவா? இது 5ன்னு போட்டோன்னா 100 115 தான் வரும். இதே இது 6 போட்டோன்னா 120 138 கிட்டத்தட்ட இருக்கும். 6ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? 6 6ன்னு போட்டுக்கலாம். இப்போ சால்வ் பண்ணுங்க. 40 இன்ட்டு 4 160. ஓகேவா? 126ஐயும் 160ஐயும் நான் சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். சால்வ் பண்ணுங்க. 126 16 6 6 36 12 15 6 7 6 2 1. ஓகேவா? 6 11 8 10 2 0 1 6 எங்கே இருக்குது? 2 0 1 6 கிட்டத்தட்ட இங்கே தான் இருக்குது. ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இங்கே பாருங்க. ஆனந்த் வந்து ஒரு பொருளை வாங்குறாரு, வாங்கி அதுக்கு 127 ரூபா செலவு பண்ணுறாரு. எக்ஸுங்கிற அமௌண்ட்டுக்கு பொருளை வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். 127 ரூபா அதில் செலவு பண்ணுறாரு ரிப்பேருக்காக. ஓகேவா? ரிப்பேர் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொருளை 52% லாபத்துக்கு விற்கிறாரு. ஓகேவா? இதுதான் 100னா 52% லாபத்துக்கு விற்கிறாரு. பின்னாடி பாரத் என்ன பண்றாருன்னா, அதே பொருள் ஓகேவா, அவர்கிட்ட வாங்கின அதே பொருளை 4,788 ரூபாய்க்குன்னு விற்கிறாரு, 44% நஷ்டத்துல. ஓகேவா? ஆனந்த் அந்த பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பாருன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாரத் என்ன பண்றாரு,
ரூபாய்க்கு அந்த பொருளை வந்து 4788 அந்த பொருளை வந்து 44% நஷ்டத்தில் விற்காரு. அப்போ 56 தான் இதுனா 56 தான் இது. அப்போ 100ன்னு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அனந்தோட அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ இதை காஸ்ட் ப்ரைஸ்ன்னு கிடைச்சிடும். இது காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சோடனே இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், நமக்கான ஆன்சர்ன்றது கிடைக்கும். ஓகேவா? நல்லா கவனிச்சு பாருங்க. பரத் செல் பண்ணுறதுங்கிறது தான், ஆனந்த் செல் பண்ணுறதுங்கிறது தான் பரத்தோட காஸ்ட் ப்ரைஸாக இருக்க போகுது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டும் இதில் கிடைக்க போகுது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். இந்த செல்லிங் ப்ரைஸ் தானே பரத்தோடைய காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதுல. அப்போ இது இதோட செல்லிங் ப்ரைஸுங்கிறது இதோட காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு ஈக்குவல் தானே, அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? ரெண்டுத்தையும் ஈக்குவல். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணலாமா? நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 27 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். 4788 இன்ட்டு 100, இந்த 100 ஆன்சர் போயிட்டா 100, 152 இன்ட்டு 56. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் டேபிளால் போடலாமா? 2 டைம் 3 டைம் போகும். 12 3 8 32ன்னு வரும். 1 1 3 வரும். 9 36 7 28ன்னு வரும். தென் இதால் கட் பண்ணலாம். இதை 3ஆல் போடலாமா? 3 ஜஸ்ட் அ மினிட். 38ஆலேயே கட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 38ஆல கட் பண்ணோம்னா 3 டைம் போகும். 3 90 18 108ன்னு போகும். பேலன்ஸ் வந்து 11 இருக்கும். 11 7ன்னு இருக்கும். ஓகேவா? தென் அகெயின் 3ஆலேயே போடலாம். 3ஆல் வேண்டாம். 38 சரி 38ங்கிறப்போ 17 பேலன்ஸ் இருக்கும். 17ங்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? 38 11 பேலன்ஸ் இருக்கும். 11 7ன்னு இருக்கும். ஸோ தென் அது ஃபர்தராக நம்ம கட் பண்ணோம்னா அதே நம்பர் 33 தான் வரும். ஜஸ்ட் அ மினிட், கால்குலேஷன் மிஸ்டேக். ஓகே 38 3 போச்சுன்னா 90, 3 24, 4 11 பேலன்ஸ் என்ன இருக்கும்? 5 இருக்கும். ஸோ 57ன்னு இருக்கும். ஒரு டைம் தான் போகும். பாயிண்ட் வச்சுக்கலாம். 38 57 38 மைனஸ் ஆகிட்டுனா 2 40 19 வரும். 19 ஒரு 0 சேர்த்துக்கலாம். 5 டைம் போடலாமா? 31.5ன்னு வரும். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0 இன்ட்டு 100 டிவைட் பை 56ன்னு வரும். இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோன்னா இது எத்தனையால் கட் ஆகும்? ஸோ 250 280 வரும். ஓகே 5 டைம்ஸ் போகும். 280 போகும். பேலன்ஸ் 35 இருக்கும், 0 இருக்கும். ஓகேவா? ஸோ 35 0. தென் அதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணோன்னா 4ஆல் போடலாமா? 5க்கு நமக்கு இதுக்கிட்ட வருது. 6ஆல் போட்டால் 30, 6 36 336ன்னு வரும். எஸ் 6ஆல் போடலாம். எஸ் 6. தென் 336ன்னு வரும். 350ல் மேலே 14 இருக்கும். ஓகேவா? தென் பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சா 0 சேரும். ஸோ 0 சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 2ஆல் போடலாமா? 112ன்னு வரும். 2 112. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 8 இருக்கும், 28 இருக்கும். 0 சேர்த்துக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக கட்டா 5ஆல் கட் பண்ணிடலாம். 5 5 என்ன கவலை? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 56 25. 56 25 தான் எக்ஸ் ப்ளஸ் 27 வேலை. 127 வேலை. எக்ஸோட வேல்யூ தான் தேவை. 127 அந்த சைடு கொண்டு போங்க, மைனஸ் ஆகும். ஸோ 5625 127 மைனஸ் பண்ணியாச்சுன்னா 1 5 2 போயிட்டுனா நமக்கு 8ன்னு வரும். ஆப்ஷனில் 8 2 இடத்துல இருக்குது. ஃபைனலாக சால்வ் பண்ணோம். 5 1 1 9 5 மைனஸ் 1 4 5 5 9 4 8. ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டாக ஆன்சர். இதில் கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கதான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இப்போ 2 ஆர்டிக்கல் பேஸ் பண்ணது. இந்த 2 ஆர்டிக்கல் பேஸ் பண்ணது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தோமா? இந்த 2 ஆர்டிக்கல் பேஸ் பண்ணதில் என்னதுன்னு கேட்டிங்கன்னா
நமக்கு வந்து 2 ஆர்டிக்கல். இப்போ ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 10% லாபத்துக்கு வித்திருக்கேன். 2வது ஆர்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா 20% நஷ்டத்துக்கு வித்திருக்கேன். ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின்றது கேட்பாங்க. இது எப்படி எழுதுறதுன்னா, இந்த இதுல வந்து 2 விதமான கொஸ்டின்றது கேட்பாங்க. விதம் என்னன்னா, 2 பொருள நான் வந்து 4000 ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிருவாங்க. ஒரு பொருளோட விலை, இன்னொரு பொருளோட விலை என்னன்னு நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. சொல்லாம என்ன பண்ணிருவாங்கன்னா, ஒரு பொருள 10% லாபத்துக்கும், இன்னொரு பொருள 5% நஷ்டத்துக்கும் நான் வித்திருக்கேன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த பொருள வித்த விலை எவ்வளவுன்றதும் சொல்லிடுவாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் பொருளுடைய சிபி இல்லைன்னா செகண்ட் பொருளோட சிபி என்னன்னு கேட்பாங்க. இது எப்படி ஃபைண்ட் பண்றது? இப்போ 2 பொருளை வாங்கியிருப்பாங்கல்ல ஒரு அமௌண்ட்ல, அந்த ஒரு பொருளோட விலை எக்ஸ்னும் இன்னொரு பொருளோட விலை அமௌண்ட் மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பொருளோட விலை இது 110 ரூபா லாபத்துக்கு விற்கிறாங்க. 10 ரூபா 10% லாபம் 110. இதோட அந்த அமௌண்ட் மைனஸ் எக்ஸ் இதை 5% நஷ்டத்துக்கு விற்கிறாங்க. அப்போ 95க்கு வித்திருப்பாங்க. இப்போ இதோடைய செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும், இதோட செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடுமா? அது ரெண்டுத்து தானே ஃபைனலாக ஒரு அமௌண்ட் நம்மள்ட்ட தந்துட்டாங்க. இதை சால்வ் பண்ணோம்னா இந்த டைப்ல, அதாவது 2 பொருள் வாங்கியிருக்கேன், 2 பொருளோட விலை என்னன்றதையும் சொல்லலை அப்படிங்கிற டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இப்படி சால்வ் பண்ணிடலாம். இன்னொன்று இருக்கு, என்னன்னா 2 பொருள் வாங்கியிருக்கேன், 2 பொருளோடைய சிபியும் சேம்ன்றுவாங்க. ஃபர்ஸ்ட் பொருளை 10% ப்ராஃபிட்டும் இன்னொரு பொருளை 5% லாஸுக்கும் விற்கிறேன்னு சொல்லிடுவாங்க. ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னன்றதை கேட்பாங்க. அப்படி கேட்டால் என்ன பண்ணுறது? இப்போ 10% ப்ராஃபிட்னா சிபி எஸ்பி 10 11 வரும். 5% லாஸ்னா 1/20 20 19 வரும். ஓகேவா? இது ரெண்டுத்தோட சிபியும் சேம்ட்டாங்கல்ல, அப்போ நம்ம சிபியை ஈக்குவல் பண்ணணும். சிபி எப்படி ஈக்குவல் பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் 20 22 வரும். வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 40 22 + 9 11 41. இப்போ இது ஒரு ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்பாங்க. ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 1, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 40 × 100. இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். சில சமயங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, 2 பொருளையும் நான் வேற வேற விலைக்கு வாங்கியிருக்கேன், ஆனால் செல் பண்ணது ஒன்றுனா அப்போ செல்லிங் ப்ரைஸை நம்ம இந்த மாதிரி ஈக்குவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் இந்த டைப்ல கேட்கக்கூடியது. டைரெக்டாக கொஸ்டின் பார்க்கலாம். கோவிந்துங்கிறவங்க 2 ஐட்டம் வாங்குறாங்க. டோட்டல் காஸ்ட் 4800ன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டத்தை 34% ப்ராஃபிட்டுக்கும், செகண்ட் ஐட்டத்தை 10% லாஸ்க்கு விற்கிறாங்க. டோட்டலாக அவருக்கு ரெவன்யூவாக கிடைக்கிறது 5442. அந்த 2 பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோன்றது நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மொதல் டைப். ஓகேவா? இது சால்வ் பண்ணலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் பொருளோட விலையை எக்ஸ்னு வச்சுக்கோங்க, காஸ்ட் பிரைஸ். ரெண்டாவது பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் 4800 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் இன்ட்டு 134% இன்ட்டு 100 ப்ளஸ் 4800 மைனஸ் எக்ஸ் 10% லாஸ் 90/100. 9/100 போடலாம்ல, 9/10 போடலாம்ல, போடலாம். ஆனால் கால்குலேஷன் கொஞ்சம் நம்ம இதாகிற மாதிரி இருக்கும், அதனால் இப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா சரி எல்லாத்தையும் ஈக்குவலாக கொண்டு போகலாம். 5442. இப்போ இங்கே பாருங்கள், 134 எக்ஸு ப்ளஸ்ஸு 4800 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 90. இந்த 100 அப்படியே அன்சைட் கொண்டு போயிடலாமா? ரெண்டுத்தையும் ஈக்குவலாக இருக்காதாங்க. 5442 00. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள் ஃபர்தராக. 134 எக்ஸு ப்ளஸ்ஸு 90ஆல் உள்ள மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 0 0 3 0. 48 இன்ட்டு 9 எவ்வளோ ஆச்சு? ஸோ 50 50 450. 450ல் 18 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 432. ஓகேவா? 432 மைனஸ் 90x இஸ் ஈக்குவல் டு 5 4 4 200. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடாகும், மற்றெல்லாம் ஒரு சைடாக வச்சுக்கோங்க. எக்ஸை ஒரு சைட் கொண்டு வந்தீங்கன்னா 134 மைனஸ் 90x எவ்வளோ ஆச்சு? 44x இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகும். மைனஸ் ஆச்சுன்னா 432 0 0 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 200 வரும், 2 வரும், 1 வரும், 1 வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாமா? 11th டேபிளால் போடுங்க. 4 டைம் போகும், 1 டைம் போகும், 2 டைம் போகும், 0 0. 4th டேபிளால் போடுங்க. 2 டைம் போகும், 520 520 இருக்கும். இப்போ எக்ஸோட விலைங்கிறது 2550. இதுலேருந்து மைனஸ் பண்ணிடலாமா? அப்போ இதோட விலை என்ன இருக்கும்? 2250 வரும். எஸ், ஏன்னா 550 250 ஆட் பண்ணோன்னா 800 வந்துடும். சரி, ஓகே, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 300 ரூபா. 300 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது டைப். ஏன் ரெண்டாவது டைப் பாருங்க. ஒரு 2 ட்ரையரை 63000 வாட், ஒவ்வொரு ட்ரையரும் 63000 வாட் வாங்குறாரு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா? செகண்ட் டைப்.
ஃபர்ஸ்ட் ட்ரையரை 10% 5% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு. காஸ்ட் ப்ரைஸ் எஸ்பி 5%னா 1/20 2021. செகண்ட் இதை 30% லாஸ்க்கு விற்கிறவர். 30%னா 3/10 10 7ஆம் வருது. ஓவரால் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டுருக்கேன். லாஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஓவரால் லாஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல். அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸை நம்ம ஈக்குவல் பண்ணணும். இதுவும் 20 தான் வரணும், இதுவும் 20 தான் வரணும். அப்போ 20 வரணும்னா ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இது 20னா இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பண்ணணும். ஒரு லைன் உள்ள எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ இப்போ 20 14 வரும், 40 35 வரும். எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் வருது? 5 லாஸ். 40ல் இன்ட்டு 100 சால்வ் பண்ணிங்கன்னா 8 5 40. இருங்க, ஏதோ தப்பாக இருக்குது. 20 14 ரைட். 30% லாஸ்ங்கிறப்போ 10 7 கரெக்டு. 1 20 20 21 சாரி ரெண்டு பொருளை செல்லிங் தானே சொல்லிட்டாங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் கிடையாது, செல்லிங் ப்ரைஸ் தான் ஈக்குவல். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல். ஓகேவா? அப்போ இதை ஈக்குவல் பண்ணணும். இப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டுத்தையும். 30 21 வரும். 20 + 30 50. 21 + 21 42. ஸோ இப்போ ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ? 8 லாஸ். காஸ்ட் ப்ரைஸ் வேணும் இன்ட்டு 100 2 டைம்ஸ் போகும். 8 2 16. 16% தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்க. இதில் ஆர்டிக்கல் பேஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். அதாவது என்னதுன்னா, நான் 7 பொருளை 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நான் 1 ரூபாய்க்கு எத்தனை பொருளை நான் விற்றேன்னா எனக்கு 25% ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லை 30% ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரி நம்மள்கிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் தான் இதில் வந்து கேட்பாங்க. இதில் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? அதுக்கப்புறம் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ். பேசிக் கொஷின்ஸ் என்னென்னா, நம்ம பர்சன்டேஜ் டாப்பிக்கில் மிஸ்செலேனியஸ்னு ஒரு டாபிக் பார்த்தோமா, அதில் லாஸ்ட் ஒரே ஒரு கொஷின் பார்த்தோம்ல, அது பேஸ் பண்ண கொஷின்ஸாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 42 லேப்டாப் பேக்ஸை 41,622 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் 42 லேப்டாப் பேக்கினுடைய காஸ்ட் ப்ரைஸ் 41,622. ஓகேவா? இது சிபி. 35 லேப்டாப் பேக்ஸை 37,345 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இது எஸ்பி. ஓகேவா? நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3,957 ரூபா ப்ராஃபிட்டாக கிடைக்கணும்னா எத்தனை லேப்டாப் பேக்ஸை நம்ம விற்கணுன்றதை நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா கவனிச்சுக்கோங்க. 42 லேப்டாப் பேக்ஸை உருவாக்குனதுக்கான செலவு இது. அதில் 35 லேப்டாப் பேக்ஸை விற்கிறாங்க. அது விற்றதுக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்ச போட்ட ரெவென்யூங்கிறது இது. ஓகேவா? நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3,952 ரூபா லாபம் கிடைக்கணும். அப்போ லாபம் கிடைக்கணும்னா எத்தனை லேப்டாப் பேக்ஸை விற்கணும்னு கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா, முதல்ல ஒரு லேப்டாப் பேக்கோடைய விற்றா எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு லேப்டாப் பேக்ஸை விற்றா எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் பாருங்க. இப்போ ஒரு லேப்டாப் பேக்கோடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இப்போ 42ஆல் நம்ம கட் பண்ணலாம். 42ஆல் கட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ 8ஆவது வாய்ப்போட போகலாம். 6ஆவது வாய்ப்போட போகலாம். 7 6 42 36 மீத்தர் 54 ஒரு 18 8 7 6 42. ஸோ இது 7th டேபிளால் போடலாம். மீத்தர் 63 மீத்தர் 63 1 991 தான் ஒரு லேப்டாப் பேக்கோடைய காஸ்ட் ப்ரைஸ். இது 35ஆல் போடுங்க. ஒரு டைம் போகும். ஒரு டைம் போச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும், 0 சேர்த்துக்கலாம். 35 6னா 180 30 0 11. ஓகே, 6 டைம் போகும். 210 வரும். மிச்சம் 24 5 இருக்கும். 24 5. ஸோ இப்போ 35 எதால் போட்டால் வரும்னு பாருங்கள். 21 எஸ் 7 டைம் போடலாம். 21 ஓகே. ஒரு லேப்டாப் பேக்கினுடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 1067. இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தானே ப்ராஃபிட். ப்ராஃபிட் எவ்வளோ? 67 9 73. ஓகேவா? சரி, 76. ஒரு லேப்டாப் பேக்கை நமக்கு விற்றோன்னா நமக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட்டுங்கிறது 76 ரூபா. அப்போது 3,952 ப்ராஃபிட் கிடைக்கணும்னா எத்தனை லேப்டாப் பேக்ஸ் விற்கணும்? 76. இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணிங்கன்னா 76 இதை கட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதால் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வருதான்னு பாருங்கள். 76ங்கிறத கொண்டு இதை டிவைட் பண்ண போகிறோம்.
அப்போ இதோட மல்டிபிளா வச்சு தான் இதாக இருக்கும். 76 52 மல்டிப்ளை பண்ணால் 12 யூனிட் டிஜிட் வருது, வர வாய்ப்பு இருக்குது. 76 16 ஓகே ஜஸ்ட் அ மினிட். ஒரு லேப்டாப் பேக்கை விற்றா 76 ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது கிடைக்கும். அப்போ 3952 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குன்னா எவ்வளோ லேப்டாப் பேக்கை விற்கணும்? ஸோ இது கட் பண்ணால் உட்காந்து நம்ம இங்கேயே ஆல்ரெடி கட் பண்ணிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணோன்னா ஒரு வேல்யூ நமக்கு வந்து வரும். எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் டிஜிட்டுங்கிறது வேற வேற தான் இருக்குது, ஓகேவா? அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம், இல்லை யூனிட் டிஜிட் வச்சு செக் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் டிஜிட் வச்சு செக் பண்ணலாம். இப்போ 76ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 395 இல்லை இந்த நம்பர் கிட்ட வரும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 35 5 30 380 வரும். கிட்டத்தட்ட 395 கிட்ட வருது. அப்போ இதை டிவைட் பண்ணால் 5 தான் நம்பராக வரும். ஆப்ஷன் எங்கே இருக்குது? இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்படியும் போடலாம். இல்லைனா இப்போ நீங்கள் இதை கட் பண்ணுறீங்க, அப்போ கட் பண்ணுறப்போ ஒரு நம்பரோட மல்டிப்ளா தான் வரப்போகுது, கரெக்டாக? அப்போது 76ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் யூனிட் டிஜிட் 2 வரும்? ஆப்ஷனில் உள்ள 4ல் 6 போட்டு பண்ணால் 36 6ன்னு வரும் யூனிட் டிஜிட். அப்போ இது ஆன்சர் கிடையாது. 34னா 4 6 24 4 யூனிட் டிஜிட்டாக இருக்குது, ஆனால் இங்கே 2 யூனிட் டிஜிட்டாக இருக்குது, இது ஆன்சர் கிடையாது. 76 இருக்குது, 6 6 அது 36 தான் வரும். ஸோ இப்போ 52 வந்தால் 12 2 யூனிட் டிஜிட்டாக இங்கே இருக்குது. ஸோ அப்போ 52 தான் ஆன்சர். ரெண்டு விதத்துலையும் நீங்கள் போடலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் 4மே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே, இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சார். ஒரு வெண்டார் என்ன பண்ணுறாருன்னா 7 லெமனை 1 ரூபாய்க்குன்னு வாங்குறாரு, ஆர்டிக்கல் ப்ரைஸ். இப்போ என்ன பண்ணுறாருன்னா 1 ரூபாய்க்கு எத்தனை லெமனை விற்றாருன்னா அவருக்கு 75% ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றது கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ லெமனை விற்கணும் 1 ரூபாய்க்கு அவர் 75% ப்ராஃபிட் கிடைக்கணும்டான்றதை கேட்டுருக்காங்க. இதை பேசிக்காகவும் செய்யலாம், ஸ்மார்ட் மெத்தட்லையும் செய்கிறேன். ஸ்மார்ட் மெத்தட் தான் நீங்கள் எக்ஸாம்க்கு யூஸ் பண்ணணும். பேசிக் எப்படி? 1 ரூபாய்க்கு 7 லெமன் கிடைக்குது, 7 லெமன் கிடைக்குது. ஒரு லெமனோட ப்ரைஸ் எவ்வளோ? லெமன் இஸ் ஈக்குவல் டு 1/7. இதை சால்வ் பண்ணோன்னா 0.14 நம்மளுக்கு வரும், ஓகேவா? ஒரு லெமனோடைய ப்ரைஸ்ன்றது கிடைச்சிடும். இது 75% ப்ராஃபிட் நமக்கு தேவை. அப்போ 175 / 100. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் 25ஆல் போட்டால் 7 டைம் போகும், 4 டைம் போகும். 4ஆல் கட் பண்ணால் 0 0 3 12 12 5 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 35யும் 7யும் மல்டிப்ளை பண்ணால் 3 21 35 2 4 5ன்னு வரும், ஓகேவா? 3 21 7 35 2 4 5ன்னு வரும். ஸோ 0.245 வரும். அப்போ ஒரு லெமனோடைய விலைங்கிறது 0.245ன்றது வரும், ஓகேவா? ஒரு லெமனோட விலை. அப்போ 1 ரூபாய்க்கு எத்தனை லெமனை நம்ம விற்க முடியும்? ஒரு லெமனை 1 ரூபாய்க்கு எத்தனை லெமனை விற்க முடியும்? 0.25. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 0.25 கூட எழுதிக்கலாம். இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சரும் கிடைக்கும். சால்வ் பண்ணோன்னா 4 லெமன் வரும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சராக வந்து இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பேசிக்காக ஒரு லெமன் விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி, அதோடைய ப்ராஃபிட்டுங்கிறப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி, தென் அதில் இருந்து இப்போ ஒரு லெமனோடைய செல்லிங் ப்ரைஸ் இதுனா 1 ரூபாய்க்கு எத்தனை லெமன் விற்க முடியும்? அதாவது 1 கிலோ ரைஸோட விலை 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு எத்தனை கிலோ வாங்க முடியும்? எத்தனை கிலோ வாங்க முடியும்? 100 ரூபாய்க்கு 1 கிலோ 10 ரூபானா 100 ரூபாய்க்கு எத்தனை வாங்க முடியும்? 10 கிலோ வாங்க முடியும்னா அதே கான்செப்ட் தான். 1 ரூபாய்க்கு ஒரு லெமனோட விலை இது. ஒரு ரூபாய்க்கு எத்தனை லெமன் வாங்க முடியும் இந்த 1 ரூபாயில்? இதை சால்வ் பண்ணால் 4 லெமன் வாங்க முடியுங்கிற மாதிரி வரும். இதுக்கு இன்னொரு மெத்தட் எப்படின்னா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் ப்ரைஸ், ஓகேவா? 7 1 நம்ம இதோட ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 7 இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் வருதா? எக்ஸ் இன்ட்டு ப்ராஃபிட் எவ்வளோ? 175 / 100. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 7 டைம் போகும், 25ஆல் 4 டைம் போகும். 4 கட் பண்ணால் எக்ஸ் 4 அன்சைட் போச்சுன்னா 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 4 லெமனை விற்க முடியும் 1 ரூபாய்க்கு 175% ப்ராஃபிட்டில். இந்த மாடல் கொஷினுக்கு இந்த டைப்பையே ஃபாலோ பண்ணுங்கள், இதுதான் பெஸ்ட்டு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கால்குலேஷன் தான் டைம் எடுக்கும். நான் இது உங்களுக்கு புரியறதுக்காக இது நடத்தினேன். இப்படி தான் நீங்கள் இதை சால்வ் பண்ணணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்த கிவன் எழுதுங்க, ரெண்டாவது கொடுத்த கிவன் எழுதுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை ரெண்டுத்துக்கு ஈக்குவலை பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த எது தேவையோ அதை வந்து அந்த ப்ராஃபிட்டால் மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? கிளியராக புரிஞ்சா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மிஸ்செலேனியஸ் டாப்பிக்கில். அங்கே 50% இருக்குது, இங்கே 30% இருக்குது. சேம் மெத்தட் தான். இது ஹோம்ஒர்க்கு, ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ டிஸ்கானர்ட் ஷாப்கீப்பர்.
ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இதை ஹோல்டு பண்ணிக்கலாம், மற்ற கொஷின்ஸை பார்த்துட்டு. இப்போ இந்த டிஸ்கான ஷாப்கீப்பரில் ஒரே கொஷின் தான், ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அதை லாஸ்ட் பார்க்கலாம். இப்போது டிஸ்கவுண்ட் பார்த்துடலாம். பேசிக் டிஸ்கவுண்ட் கான்செப்ட்டுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல ஃபார்முலாஸ், அதை பேஸ் பண்ணதான். ஆனால் ஜஸ்ட் இது ஒரு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 20%ன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா 20/100. அப்போ கீழே உள்ள இந்த 100ங்கிறது தான் மார்க்கெட் ப்ரைஸ், மேலே உள்ள 20ங்கிறது தான் டிஸ்கவுண்ட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 80ன்னு அர்த்தம். புரிஞ்சா? ஓகே. இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து 20% டிஸ்கவுண்ட் தராங்க. எப்படி எழுதுவீங்க? மார்க்கெட் ப்ரைஸ் 100னா 20% டிஸ்கவுண்ட்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 80. ஓகேவா? இதில் யாருக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லைல்ல? ஓகே. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், அதை எப்படி நீங்கள் எழுதுவீங்க? இப்போ நான் ஒரு பொருளுக்கு வந்து 20% நான் வந்து டிஸ்கவுண்ட் தரேன். டிஸ்கவுண்ட் கொடுத்தும் எனக்கு 10% வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. இது எப்படி எழுதுவீங்க? ஓகே. டிஸ்கவுண்ட் கொடுத்தும் 10% ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ நான் சிபிஏ 100ன்னு வச்சுக்கிறேன், எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போது நான் செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 109 இருக்கும். எப்போவுமே ப்ராஃபிட் லாஸ் காஸ்ட் ப்ரைஸில் தான் கால்குலேட் பண்ணும். ஓகே. இப்போ டிஸ்கவுண்ட்டுங்கிறது 20%. ஓகேவா? அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 100. டிஸ்கவுண்ட் 20%னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 80. இதில் வேற வேற இருக்க ஒன்றும் கிடையாது. இந்த 109 தான் 80. புரிஞ்சிச்சா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும், ஆன்சர் வந்துடும். இது நல்லா இருக்குது. நான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த சம் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 சம்ஸ் இருக்குது. 9 சம் பார்த்து முடிக்கிறப்போ டிஸ்கவுண்ட்டில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஓகேவா? பாருங்க, ஒரு விற்பனையாளர் தன்னோட பொருளை வந்து கொள்முதல் விலையை விட 45% அதிகமாக குறிச்சு வைக்கிறாரு. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 45% கூடுது. காஸ்ட் ப்ரைஸ் 100னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 145. வாடிக்கையாளர் சொல்கிறார், நான் டெய்லி உங்கள் கையில் தான் வாங்குறேன், எனக்கு 60% லாபம் தாங்கன்னு தள்ளுபடி கேட்குறாங்க. ஸோ அப்போ 145ல் 65%, 60% போச்சுன்னா 40%க்கு தான் விற்றுருப்பாங்க. ஓகேவா? கரெக்டு தானே? 60% 100 ரூபா. 100 ரூபா காஸ்ட் ப்ரைஸு, 60% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ சாரி, 60% தள்ளுபடி கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் அந்த 60% தள்ளுபடி கொடுக்குறாங்க பட்சத்தில் 40 ரூபாய்க்கு தான் அந்த பொருளை விற்றுருப்பாங்க. 100 ரூபா பொருள் 60% கம்மி பண்ணிட்டாங்கன்னா 40 ரூபாய்க்கு தானே விற்றுருப்பாங்க. கரெக்டா? அப்போ இந்த 145 தான் 100னா 40 எவ்வளோ? சால்வ் பண்ணுங்க. 40 சால்வ் பண்ணோன்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்றது கிடைச்சிடும். சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் 0 0 கட் ஆகும், 29 டைம் போகும். தென் 2ஆல் கட் பண்ணால் 5 டைம் போகும். 50 × 30 × 2 60, 60ல் 2 மைனஸ்னா 58, 58 டிவைட் பை 5ன்னு வரும். ஓகேவா? ஜஸ்ட் அ மினிட். திரும்ப திரும்ப கட் பண்ணுறோமா? இல்லை இல்லை, அகைன் கட் பண்ணலாம். எஸ். ஓகே, இப்போ கட் பண்ணுங்க. 0 0 கட் ஆகிடும். 2ஆல் போட்டால் 2 டைம் போகும், 5 டைம் போகும். 5ஆல் கட் பண்ணால் 29 டைம். 29 × 2 58. செல்லிங் ப்ரைஸ் 58. என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் 100, செல்லிங் ப்ரைஸ் 58. அப்போ லாஸ் தான் நடந்திருக்கு. லாஸ் எவ்வளோ? 42% லாஸ் கிடச்சிருக்கு. 42% லாஸ் தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒரு கொஷின் தான், ஒன்றுமே கிடையாது. நம்ம படித்த அதே கான்செப்ட் தான். இதில் பர்சன்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கிறப்போ பர்சன்டேஜ் இந்த 100 135 40 60 அப்படியே சால்வ் பண்ணிட்டு போயிடணும். ஒருவேளை இந்த இடத்துல 2375 ரூபான்னு கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் கணக்கிலே எடுக்கக்கூடாது, பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஒரு ஷாப்கீப்பர் வந்து தன்னோட பொருளை வந்து கொள்முதல் விலையை விட 52% அதிகமாக நிர்ணயிக்கிறாரு. 52% அதிகமாக மார்க் பண்ணுறாரு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100னா மார்க்கெட் ப்ரைஸ் 152. அவருக்கு இப்போ வச்சுட்டார்ல, இப்போ விற்கிறாரு. விற்கிறப்போ 14% லாபம் கிடைக்குது. விற்கிறப்போ 14% லாபம் கிடைக்குது. லாபம்ன்றது காஸ்ட் ப்ரைஸில் தான் கிடைக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 114. தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் இது, செல்லிங் ப்ரைஸ் இது, டிஃப்ரென்ஸ் தானே தள்ளுபடி. தள்ளுபடி எவ்வளோ? 8 22 38. 38 தான் தள்ளுபடி. காஸ்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணும். 152 × 100. இதை சால்வ் பண்ணால் சால்வ் பண்ணலாமா? 19
7 2 14, 6 2 12. தென் இதை ஃபர்தராக கட் பண்ணோன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்களா? இல்லை, 38 தானே? எஸ், 8 12 3 4 5 52 152 போடுறோம். தள்ளுபடி விலை எஸ் கரெக்டு 19. 7 2 14, 6 2 12. ஏதாவது கட் பண்ண முடியுதா? எஸ், 4 போகும்ல. 40 49 36 26 4 போகும். 4 × 100 25. 25% தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். 64% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொருளோடைய விலைங்கிறது 6450 ரூபாவா மாறி இருக்கு. அப்போ MP 100னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 64% டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சுன்னா செல்லிங் பிரைஸுங்கிறது 36. ஓகேவா? இந்த 36 தான் 6480. ஓகேவா? இப்போ டிஸ்கவுண்டே தரல அப்படின்னா அந்த ஷாப்கீப்பருக்கு 20% லாபம் கிடைக்குது. அப்போ சிபி தான் 100னா எஸ்பிங்கிறது 120. நம்மள்கிட்ட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ 36 தான் 6480னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 64 80 36 இன்ட்டு 100. 6வது வாய்ப்பாடு 6 டைம் போகும், 1 டைம் போகும், 8048 0. 6 வாய்ப்பாடை போட்டோன்னா 1 டைம் போகும், 840 2. ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 18000. ஓகேவா? நல்லா கவனிங்க, இது மார்க்கெட் ப்ரைஸு. டிஸ்கவுண்டே கொடுக்கலன்னா நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதுக்கு தான் நம்ம இந்த பொருளை விற்றுருப்போம். கரெக்டாக? அப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸும் இதுவும் ஈக்குவல் தானே. அப்போ 18000ங்கிறது தான் 120. 120னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? சால்வ் பண்ணுங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இதில் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சோம். 18000. டிஸ்கவுண்டே கொடுக்கலன்னா அந்த விலைக்கு தான் விற்றுருப்பாங்க. விற்றனால தானே 120 ரூபா 20% லாபம் கிடைக்குது. அப்போ இந்த 18 தான் 120னா 100 எவ்வளோ? ஏன்னா இதுவும் ஈக்குவல். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா செல்லிங் ப்ரைஸ் ஒன்று வருதா? டிஸ்கவுண்டே கொடுக்கலனா அந்த குறிப்பிட்ட விலைக்கு தானே விற்றுருப்போம். அப்போ அதான் 120 இருக்கும். சால்வ் பண்ணால் 60 எவ்வளோ போட்டால் 2 டைம் போகும், 30 டைம் போகும். 30 × 2 150, 150 × 100 15,000. 15,000 தான் அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ். சிம்பிள் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு டீலர் வந்து வாஷிங் மிஷினை 1300 ரூபாய்க்கு வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு? ஓகே, 1300 ரூபா மிஷினை வாங்குறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணாருன்னா அந்த குறிப்பிட்ட விலைக்கு 53% ஒரு குறிப்பிட்ட விலை வந்து வைக்கிறாரு. ஓகேவா? அந்த விற்பனையாளர் வந்து அந்த வாஷிங் மிஷினை வாங்கிட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விலை வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் 53% தள்ளுபடி தராரு. இருந்தும் அவருக்கு லாபம் 41% கிடைக்குது. ஸோ வாஷிங் மிஷினுடைய மார்க் ப்ரைஸ் என்ன? மார்க்கெட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. தள்ளுபடி 53னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 47. லாபம் எவ்வளோ கிடைக்குது? 40%, 41% கிடைக்கும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 141. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். நம்மகிட்ட கேட்டிருக்கிறது இந்த 100 தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. 1301 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாங்கியிருக்காரு. அவரோட காஸ்ட் ப்ரைஸுங்கிறது இதுதான். இப்போ 1301 தான் 100னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 141. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நான் இதை சால்வ் பண்ணனா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்றது கிடைச்சிடும். அந்த செல்லிங் ப்ரைஸுங்கிறது டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா, அதாவது இப்போ இதை நான் சால்வ் பண்ணனா செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிடும். அந்த செல்லிங் ப்ரைஸ் தானே 47 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா. டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடினா அது மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ்னா 100ன்னு போகும். இதை சால்வ் பண்ணால் எனக்கு செல்லிங் ப்ரைஸ். அப்போ இதுதான் 47னா 100 எவ்வளோ? நான் சொல்கிறது புரியுதா? முன்னாடி சொன்னோம்ல அதே மாதிரி தான். 100 100 கட் ஆகிடும். தென் இந்த இது 47 இருக்குது. ஸோ 47ஆல் ஏதாவது போக முடியுதான்றதை பார்க்குமா? 47 நம்மனா 12. எஸ், இது 3 டைம் போகும். 3 டைம் போகும். ஸோ மல்டிப்ளை பண்ணா 3903. 390 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளாக இன்னொரு டைம் சொல்கிறேன். 1301 ரூபா தான் அவர் வாங்கின காஸ்ட் ப்ரைஸ். அப்போ அதுதான் 100. இப்போ இதில் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 141. இப்போ இதை சால்வ் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் கிடையாது. அந்த செல்லிங் ப்ரைஸுங்கிறது ஆஃப்டர் கிவிங் எ டிஸ்கவுண்ட். ஆஃப்டர் கிவிங் எ டிஸ்கவுண்ட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 47. அப்போ இதுதான் 47னா 100 எவ்வளோ? மார்க் ப்ரைஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸில் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். சேம் ஆர்டர் கொஸ்டின். மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 744. காஸ்ட் ப்ரைஸை விட 31% கூட. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 131. ப்ராஃபிட் வந்து 9% ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ்
109. டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இந்த இது நமக்கு தேவையே கிடையாது. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 2, 11, 23, 23, 7, 30, 22, 22 தடவை மார்க்கெட் ப்ரைஸ் 131 இன்ட்டு 100. இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைச்சோம். 22, 00, 131. 2 டைம் போட்டால் 262 வரும், வராது. ஸோ 1 மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 7 பேலன்ஸ் இருக்கும். 9 பேலன்ஸ், 9, 130, 40, 60, 20, 89, 0 வரும். 131 எதால மல்டிப்ளை பண்ணால் 89 கிட்ட வரும். 7ஆல 700, 3ஆல 21, 7 தாண்டிடும். இப்போ 6ஆ போட்டால் தான் 600, 3ஆ 18, 180 கிட்ட இருக்கும். 6 தான் வரும். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது? டியில் தான் இருக்குது. டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு ரீட்டைலர் வந்து 22% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு மார்க்கெட் ப்ரைஸில். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 100னா செல்லிங் ப்ரைஸ் 88, ஓகே 78. வாட் ஷுட் பி த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் whose காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 546? காஸ்ட் ப்ரைஸ் 546. ப்ராஃபிட் வந்து 60% கிடைக்குது. ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 160. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்றதை கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. 546 தான் 100னா 160 எவ்வளோ? இப்போ இதை சால்வ் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிருமா? அந்த செல்லிங் ப்ரைஸ் தான் 78. கரெக்டாக? இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் தேவை இன்ட்டு 100. போன இதில் என்ன பண்ணுமோ அதே தான் சால்வ் பண்ணுங்க. 0, 0 கட் ஆகிடும். 78ஆல் இது கட் ஆகுமான்னு பார்க்குமா? 78னா 8 56, 8 வராது. 7 49, 8 56, 6, ஓகே கட் ஆகும். 7 டைம் போகும். 7 இன்ட்டுனா 700, 6 42, 02, 11, 11, 20. ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஓகே, ஒரு மளிகை கடைக்காரர் தன்னை பொருட்கள் எல்லாமே கொள்முதல் விலையை விட 170 ரூபா அதிகமாக குறிச்சு வைக்காரு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100னா மார்க்கெட் ப்ரைஸ் 170. X% தள்ளுபடி தராரு. அப்படி வித்தாருன்னா 53% அவருக்கு லாபம் கிடைக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 153. எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பா? எவ்வளோ டிஸ்கவுண்ட், எவ்வளோ மதிப்பு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பான்னு கேட்டார். எவ்வளோ மதிப்பு? 17. ஓகேவா? ஸோ 17 தான். 17 டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாரு. 170 இன்ட்டு 100. எக்ஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. 10 டைம் போகும். 0, 0, 10%. 10 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இல்லை எக்ஸு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பயம் தரக்கூடாது. நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை அப்படியே லைன் பை லைன் பண்ணுங்க. நம்ம இதில் ஏதாவது பண்ணோமா? வேற ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்தாங்க? ஒரு மளிகை கடைக்காரர் தனது பொருட்களை கொள்முதல் விலையை விட 70% அதிகமாக குறிச்சு வைக்கார். எழுதணுமா? X% தள்ளுபடி கொடுக்குறாங்க. இதனால் 53% லாபம் கிடைக்கும். லாபம் காஸ்ட் ப்ரைஸ்ல தான் கிடைக்கும். அப்போ இது கிடைக்குதா? இது ரெண்டுத்துக்கும் இடப்பட்டது தான் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் தானே கேட்டிருக்காங்க, எழுதியாச்சு. இப்போ அடுத்தது இல்லை பாருங்க. ஷாப்கீப்பர் வந்து அவருடைய கூட்ஸ் இருக்கா, அதை வந்து X% அபோவா வைக்காரு காஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஓகேவா? ஓகே. அண்ட் சோல்ட் தம் அட் 16% டிஸ்கவுண்ட். ஓகேவா? 60. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 100னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 84ன்ட்டார். ஓகேவா? கெயின் வந்து அவருக்கு 68% கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ சிபி 100னா எஸ்பி எவ்வளோ? 168ன்ட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்றது கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு கடைக்காரர் தன்னோட பொருளை கொள்முதல் விலையை விட X% அதிகமாக வைக்காரு. ஓகேவா? அப்படி வச்சாருன்னா வச்சதுக்கு அப்புறம் 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஓகேவா? 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு 168% லாபம்ன்றது கிடைக்கும். 68% லாபம் கிடைக்குது. அவர் எவ்வளோ அதிகமாக வச்சிருப்பாருன்றது நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிம்பிளா பாருங்க. இது இப்போது இந்த மார்க்கெட் பிரைஸ்ல வரக்கூடியது, இது செல்லிங் பிரைஸ்ல வரக்கூடியது. இது இதுக்கு எப்படி இருக்கு? இது சரி, இது வந்து இதுக்கு எப்படி இருக்கு? டபுள் த டைம் இருக்கா? அப்படின்னா இன்னொன்று என்ன சொல்லலாம்? இதை விட ஹாஃப் த டைம்னு கூட சொல்லலாமா? ஜஸ்ட் இது மாதிரி தான். இங்க பாருங்க. இது ரெண்டுத்துலயுமே செல்லிங் பிரைசிங் இது ஈக்குவல். அதை வச்சு ரிலேட் பண்ணி சொல்றாங்க. இது ப்ராஃபிட் வச்சு ரிலேட் பண்ணி சொல்றாங்க. ஆனால் ரெண்டுத்துலயுமே அது ஈக்குவல் தானே. அப்போ 84 தான் 168னா 100 எவ்வளோ?
சால்வ் பண்ணுங்க. 2 டைம்ஸ் போகும். 100 எவ்வளோ? 200. அந்த 200 தான் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ மார்க் பண்ணி வச்சிருக்காங்க? ₹100 மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். இதுக்கு முன்னாடி இந்த சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் என்னன்னா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நமக்கு டிஸ்கவுண்ட் தந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கடைக்கு போகிறீங்க, முதல்ல ஒரு 10% டிஸ்கவுண்ட் அந்த சேல்ஸ் கேர்ள் கொடுக்குறாங்க. அடுத்தது மேனேஜர் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அடுத்தது ஃபைனலாக பில் போடுற இடத்துல ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்படி சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் இருக்குது தெரியுமா? இந்த தனித்தனியாக கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரே டிஸ்கவுண்ட் இப்போ தனித்தனியாக கொடுத்தாங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா? அது தனித்தனியாக கொடுக்க ஒரு அமௌண்ட் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா அதை வந்து அந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுக்கு இந்த 3 டிஸ்கவுண்ட் ஈக்குவல் பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட டிஸ்கவுண்ட் என்னன்றதை நம்மள்கிட்ட கேட்பாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுனா 3 மெத்தட் இருக்கு. 3ஐயும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். மொதல் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேஷியோ மெத்தட். ரேஷியோ மெத்தடில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். ரேஷியோவில் ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க. 1/10, 1/5, 1/10 இப்படி இருக்கா? மார்க் ப்ரைஸ் எவ்வளோ? 10. செல்லிங் ப்ரைஸ் 9. ஏன்னா டிஸ்கவுண்ட்னா கம்மியாகும்ல. 5, 4, 10, 9. இப்போ இதை ஏதாவது கட் பண்ண முடியுதான்னு பாருங்க. கட் பண்ணலாம். 2 டைம் போகும், 5 டைம் போகும். ஃபர்தராக எதையுமே கட் பண்ண முடியாது. 25, 5 × 5 25, 25 + 10 250. ஓகே, 9 81, 81 × 2 168. சரி, 162. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டுங்கிறது இப்போ 8, 38, 38, 88. 88 தான் டிஸ்கவுண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 10, 4 ரெண்டாவது டேபிளால் போட்டோன்னா 5 டைம் போகும். 8 2 16, 8 2 17, 170. 5ஆல் அது கட் பண்ணோன்னா 3 15, 5 25, 2 10. 35.2% கிடைக்கும். அதாவது தனித்தனியாக கொடுக்காங்க தெரியுமா? அந்த தனித்தனியாக கொடுக்குறப்போ உங்களுக்கு வரக்கூடிய அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டுங்கிறது ஒரே டிஸ்கவுண்ட் தான். 35.2 கொடுத்தாங்கன்னா வரக்கூடியதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதான் சிங்கிள் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டை சிங்கிள் டிஸ்கவுண்ட் கன்வெர்ட் பண்ண சொன்னால் இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இந்த இது வந்து ஒரு மெத்தட் 1. இன்னொன்று மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா A + B - A × B. 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட சிங்கிள் டிஸ்கவுண்ட்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 கொடுத்தா பண்ண முடியாதா? பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதை இதையே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 2 தான் கொடுக்காங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது? 10 + 20 - 10 × 20 / 100. 0 0 0 0 கட் ஆகும். 30 - 2னா 28 வரும். இப்போ 28 வந்துட்டா இப்போ இந்த 28ங்கிறத இதோட சிங்கிள் டிஸ்கவுண்ட். அதோட இதை அகைன் அதே இதில் அப்ளை பண்ணுங்க. 28 + 10 - 28 × 10 / 100. 0 0 கட் ஆகும். ஸோ 38 - 2.8 வரும். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா 35.2 வரும். ஓகேவா? இந்த சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் சிங்கிள் டிஸ்கவுண்ட்டுங்கிறது இதுதான். 2 மட்டும் கொடுத்தாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 3 கொடுத்தாங்கன்னா 2 கண்டுபிடிச்சிட்டு 3வது அப்ளை பண்ணுங்க. இப்போ 4 கொடுத்தாங்கன்னா 3 கண்டுபிடிச்சிட்டு அதை அகைன் அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான். இது மெத்தட் 2. 3வது மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சீரீஸ் மெத்தடில் செய்கிறது. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. 10% டிஸ்கவுண்ட்னா 90/100. 20% டிஸ்கவுண்ட்னா 80/100. 10% டிஸ்கவுண்ட் 90/100. ₹100 பொருளை இத்தனை டிஸ்கவுண்ட் கொடுத்தோன்னா எவ்வளோ வருதுன்றது இதில் தெரிஞ்சிடும். 100 கட்டாயிரும். 0 0 0 0 கட்டாயிரும். இதுவும் கட்டாயிரும். 99 81 81 × 8 8 8 64. 648/10 இருக்கும். அப்போ 64.8 வரும். ₹100 பொருளை இத்தனை ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிங்க. டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 0.2 வரும், 65 வந்துடும், 70 வந்துடும், 35. ஸோ இதான் இதற்கான ஆன்சராக வந்து 3 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மெத்தட் எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்? ஸோ இப்போ இந்த மாதிரி 0 0 மாதிரி கொடுக்காங்கன்னா இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இது 17 16 அந்த மாதிரி கொடுக்காங்கன்னா இந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மெத்தட் இந்த ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி 0 0 கொடுத்தாலும் சரி, இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ சிங்கிள் டிஸ்கவுண்ட் பார்க்கலாம். சால்வ் பண்ணலாமா? ஸோ இதோட சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்ன? சக்ஸஸிவ் இதோட சிங்கிள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். A + B - A × B / 100.
28 + 20 மைனஸ் 28 + 20 டிவைட் பை 0 0 கட் ஆகும், 5 டைம் கட் ஆகும், 5 25, 6 30. 48 மைனஸ் 5.6ன்னு வரும். ஃபைனலாக ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு 0.4 6ன்னு வரும், 2 42.4ன்னு வரும். இப்போ இதோட இந்த 10 ஆட் பண்ணுங்க. 42.4 + 10 மைனஸ் 42.4 × 10 டிவைட் பை 100. 0 0 கட் ஆகும், பாயிண்ட் முன்னாடி வந்துடும். ஸோ 52.4 மைனஸ் 4.24ன்னு வரும். ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 48 சம்திங் வரும். 48ங்கிறது இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இதை வெரிஃபை பண்ணிடலாமா? காஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்கோங்க. 28% இதுனா 72 டிவைட் பை 100, 80 டிவைட் பை 100, 90 டிவைட் பை 100, 100 100 கட் ஆகிடும், 0 0 கட் ஆகிடும், 0 0 கட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இது எல்லாத்தையும் மல்டிப்ளை 9 72. 72 × 72 எவ்வளோ ஆச்சு? 4 14 14 40 50 4 8 1 5 2 ஸ்தானம் புள்ளி வச்சா இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து இதிலேருந்து நம்ம மைனஸ் எடுக்கணும். மைனஸ் எடுத்தால் 6 16.2 ஆயிரும், 60 40 48.16 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். 2 மெத்தடும் பண்ணலாம். உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ இது சக்ஸஸிவ். ஆக்சுவலாக இதில் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ப்ரைஸ் கேட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட் கேட்கல, ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? 18%, 24%, 18%. இந்த 3 தொடர்ச்சியான தள்ளுபடிகள் வழங்கப்பட்ட பிறகு குறிப்பிட்ட விலையின் செயல்பாட்டு சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 100 82 டிவைட் பை 100 டிஸ்கவுண்ட், 76 டிவைட் பை 100, 82 டிவைட் பை 100. ஓகேவா? இதை ஃபர்தராக சால்வ் பண்ணலாமா? 100 100 ஃபைனலாக கட் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் உட்காந்து மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு நமக்கு டைமுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே எடுக்க தான் செய்யும். அதுக்கு பெட்டர் நம்ம இந்த மெத்தட் சக்ஸஸிவ் மெத்தட் போட்டாலும் நமக்கு அந்த இது கொஞ்சம் இதாக இதுவே நமக்கு சால்வ் பண்ணலாம். 41 50. ஓகே, வேணாம். இது எப்படி போட்டோம்னா நமக்கு 50 அதை கொஞ்சம் கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சம்திங் 511024ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, 51.10 வரும். 51.10 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இதை நீங்கள் மல்டிப்ளை மட்டும் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே, இதில் பாருங்கள். ஒரு டச் ஸ்க்ரீனோட மார்க்கெட் ப்ரைஸ் 500 ரூபா. 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் தராங்க. முதல்ல 20% டிஸ்கவுண்ட். அப்போ 80 டிவைட் பை 100. 80 டிவைட் பை 100 போடணும்னு அவசியம் கிடையாது. 1/5 இருக்கா, 4/5ன்னு போடலாம். 25% இருக்கா, 75/100 இப்படியும் போடலாம். இல்லைன்னா 4/5ன்னு போடலாம், 3/4ன்னு போடலாம். அடிஷ்னலாக 19% டிஸ்கவுண்ட் தராங்க கேஷ் ப்ரைஸுக்கு. அப்படின்னா 81 டிவைட் பை 100. அதோட செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. கட் பண்ணுங்க, 5 5 கட் பண்ணுங்க, 4 4 கட் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணால் 3 24. 2 4 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஓகே, இங்கே பாருங்கள். ரோஹித் வந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்குறாரு 4400 ரூபாய்க்கு. அதுக்கு 3600 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட் ப்ரைஸாக 25% கூடுதலாக வைக்காரு. 2 டிஸ்கவுண்ட் வந்து தராரு. அதோட செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 8000 ரூபா. 4400 + 3200 8000 ரூபா. 8000 ரூபா காஸ்ட் ப்ரைஸ். அதில் 25% கூடுதலாக வச்சு வைக்காரு. 125 டிவைட் பை 100. 2 டிஸ்கவுண்ட் தர, ரெண்டுமே 19% தான். அப்போ 81 100, 81 100. செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிங்க. 2 0 2 0 கட் ஆகிடும், 0 0 கட் ஆகும், 4 2 2. ஓகேவா? ஸோ 25ஆல் போட்டிங்கன்னா 5 டைம் போகும், இது 4 டைம் போகும், 5 5 கட் ஆகிடும், 4 4 கட் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். யூனிட் மட்டும் செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் இது மட்டும் தான் வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், குணால் வந்து ஒரு பேர் ஆஃப் பேண்ட் வந்து வாங்குறாரு. அது அவருக்கு 3300 ரூபா ஆகுது. ஓகேவா? 2 டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு
33% ப்ராஃபிட்டுங்கிறது வருது. அந்த பேண்ட்டோடைய மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கிடைக்கும். அதாவது குணால் என்ன பண்றாருன்னா 3300 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் வாங்கி அதுக்கு ஒரு மார்க்கெட் பிரைஸ் வைக்கிறாரு. வச்சதுக்கு அப்புறமா 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 33% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப அந்த பொருளுடைய விலை என்னன்றது நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஸோ மார்க்கெட் பிரைஸ் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ் நம்மளுக்கு தெரியலங்கிற பட்சத்தில் அந்த மார்க்கெட் பிரைஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். கரெக்டாக? இப்போ இதில் பாருங்க 3300 ரூபா. ஓகேவா? இது 100னா 33% லாபம்னா 133 எவ்வளோ? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும். இந்த செல்லிங் பிரைஸ் எதுக்கு ஈக்குவல்? மார்க்கெட் பிரைஸ்ல நம்ம இத்தனை லாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் வரப்போற அந்த செல்லிங் பிரைஸுக்கு இது ஈக்குவல் தானே இருக்க போகுது. கரெக்டா? அப்போ 75/100 இன்ட்டு 170/100. ஓகேவா? சால்வ் பண்ணுங்க. 3/4ன்னு வரும். ஓகேவா? நமக்கு எக்ஸ் தான் தேவை. ஸோ எக்ஸை மட்டும் கழிச்சுட்டு மற்றெல்லாம் ஆன்சர் கொண்டு போங்க. 33 × 133 கீழே இருக்கலாம் மேலே போயிடும். 4/100 3 × 70. ஓகேவா? 3ஆல் கட் பண்ணால் 11 டைம் போகும். 0 0 கட் பண்ணுங்க. 7ஆல் கட் பண்ணால் ஒரு டைம் போகும். 9 36ன்னு வரும். தென் ஃபைனலாக இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. நான் 11 19 11ஆல் மல்டிப்ளை பண்ணுற ட்ரிக்ஸ் சொல்லி தந்திருக்கேன். 1 9 1 + 9 10 10ங்கிறப்போ 209ன்னு வரும். இப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 36 836 வரும். இன்ட்டு வரத்தலைமை தான் 0. 8360 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிடும். அதோடைய செல்லிங் பிரைஸ் கிடைச்சிடும். இந்த செல்லிங் பிரைஸுங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுட்டு அந்த 2 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய செல்லிங் பிரைஸும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு பொருளோட விலை செல்லிங் பிரைஸ் ஒன்றா தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் இப்படி பண்ணியிருக்கோம். கிளியரா? நெக்ஸ்ட் மிசலேனியஸ் டைப்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண மாதிரி ஒரு டைப். ஓகேவா? இதுக்கப்புறமா நம்ம டிஸ்கவுண்ட் ஷாப்கீப்பர் பார்க்கலாம். ஓகே. கௌரவ் வந்து மொதல் பேனாவை 444 ரூபாய்க்கும் 2வது பேனாவை 350 ரூபாய்க்கும் வாங்கிறாரு. வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா மொதல் பேனாவை 75% லாபத்துக்கு வச்சு விற்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட வாங்குறவங்க 14% டிஸ்கவுண்ட் தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 444 175 14% டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. அப்போ 86. ஓகேவா? ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா 2வது பேனா 356 ரூபா. அதை வந்து அவர் 48% லாபத்துக்கு வச்சு வித்துறாரு. ஓவரால் டிரான்சாக்ஷன்ல அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருன்றத நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? 25ஆல போட்டால் 7 டைம் போகும். 4 டைம் போகும். 4ஆல் கட் பண்ணால் 11 டைம் 111 டைம் போகும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 777 × 86ன்னு வரும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். 76 6 7 42 42 46 42 46 8 56 56 61 56 சாரி 8 56 62 ஃபைனல் ஆட் பண்ணிக்கிறோம். 2 12 6 7 8 6 6ன்னு வரும். ஸோ 2 ஸ்தானத்தை லிப்புளிக்கணும் 100 டிவைட் பண்ணுறதுனால. ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பேனாவுடைய செல்லிங் ப்ரைஸ். செகண்ட் பேனாவுக்கு பாருங்கள். தென் இதை ஃபர்தராக கட் பண்ணால் ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 356 × 148ன்னு வரும். ஸோ 8 6 48 8 40 44 3 24 28 4 24 5 20 22 நம்மளா 12 14 6 5 3 சால்வ் பண்ணிங்கன்னா 8 8 10 16 10 12 526.88ன்னு வரும். ஓகேவா? ஏன்னா 100ஆல் டிவைட் பண்ணுறப்போ இது இதோடைய செல்லிங் ப்ரைஸ், இது இதோட செல்லிங் ப்ரைஸ். லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு? இதுலேருந்து இதுக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 2 2 4.22. இதுலேருந்து இதுக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு? 4 60,000 60ங்கிறப்போ வந்து 40 400,000 126 126.88. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 10 10 11 10 11 10 11 5 3 351. வெயிட் எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்? ஓகே 126 கால்குலேட் கரெக்டாக 668 தான். சாரி அதை ஆடே பண்ண வச்சுருக்கோம். 170 வரும். ஓகேவா? 170.88ன்னு வரும். இப்போ 4 5
7 8 9 10 10 11 5 7 8 9 3 3 9 5 1 இங்கே தான் ஆப்ஷன் தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். இந்த கொஷினில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி கால்குலேஷன் டைம் எடுக்கும், மற்றபடி சிம்பிளான கொஷின் தான். இப்போ டிஸ்கான ஷாப்கீப்பர் மட்டும் பார்க்கலாம். ஏன் அதை நம்ம டிஸ்கான ஷாப்கீப்பர் பார்க்கும்போது இந்த ஒரு சம்மை நம்ம விட்டு வச்சிட்டோம். இதில் எது அதிகபட்ச விலை வந்து வரும்னு கேட்டுருக்காங்க. இதில் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 4 டிஸ்கவுண்ட் தராங்க. 40 5%, 20 25%, 15 30%, 40 0%. இதில் எதில் அதிக டிஸ்கவுண்ட் வரும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஆட் பண்ணுறப்போ சம் ஈக்குவலாக இருந்தால் இதுவும் 45 40 + 5 45, 20 + 25 45, 15 + 30 45, 45 + 0 45. இது கூட்டுறப்போ எல்லாத்தோட சம்மும் சேம் வருதா? எல்லாத்தோட சம்மும் சேமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரென்ஸை மட்டும் செக் பண்ணுங்க. இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 35. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 15. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 45. இதுல எந்த டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும்? டிஃப்ரென்ஸ் அதிகம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான் டிஸ்கவுண்ட் அதிகம். இது ஒரு சின்ன ட்ரிக், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். எதோட டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்? டிஃப்ரென்ஸ் அதிகம்னா டிஸ்கவுண்ட் அதிகம், டிஸ்கவுண்ட் அதுக்கு தான் அதிகம். டிஃப்ரென்ஸ் கம்மினா டிஸ்கவுண்ட் கம்மி. ஓகேவா? இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பாருங்க, இதில் சம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, வேற வேற சம்மா இருக்கு. அப்போ இதுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றுக்கான நம்ம டிஸ்கவுண்ட் வந்து கண்டுபிடிச்சாகணும். ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின்ல ரீட்டைலர் வந்து இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட் ஸ்கீம் வந்து பையர்ஸுக்கு கொடுக்குறாரு. இதில் எதோடைய செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் நமக்கு அதிகமாக இருக்கணும்னா டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும். ஏன்னா டிஸ்கவுண்ட் கம்மியாக இருந்தால் தான் செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். டிஸ்கவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் கம்மியாகும்ல. ஸோ அப்போ இதில் எதுக்கு டிஸ்கவுண்ட் கம்மியாக இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். எல்லாத்துலேயும் செக் பண்ணுங்க சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலாஸ் வச்சு. எந்த சக்ஸசிவ் டிஸ்கவுண்டோடைய ஃபார்முலா வச்சு சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா வச்சு செக் பண்ணுங்க. எதுக்கு டிஸ்கவுண்ட் வேல்யூ கம்மியாக இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதிக விலையுள்ளதாக இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறப்போ 1 2 3 4 நாலுத்துக்கும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேவா? இப்போ டைரெக்டாக நம்ம வந்து இந்த டிஸ்கான ஷாப்கீப்பருக்கு போயிடலாம். ஏன்னா டிஸ்கான ஷாப்கீப்பர் ரொம்பவும் முக்கியமான ஒன்று. டிஸ்கான ஷாப்கீப்பர்னா நேர்மை இல்லாத ஒரு வியாபாரி. இந்த நேர்மை இல்லாத வியாபாரி தான் யார்கிட்ட பொருள் வாங்குறாங்களோ அவங்கள்ட்டையும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க, தான் யார்கிட்ட பொருள் விற்கிறோமோ அவங்கள்ட்டையும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க. இவங்களை தான் டிஸ்கான ஷாப்கீப்பர்ன்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த டிஸ்கான ஷாப்கீப்பர் சம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரயில்வே தாண்டி எஸ்எஸ்சியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இதுதான் இந்த டாபிக். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஆக்சுவலாக இதில் வந்து நம்மள்கிட்ட கொடுக்கறத எப்படி ரைட் பண்ணுறது, ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நேர்மை இல்லாத ஒரு வியாபாரி ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறாங்க. பொருள் வாங்குறப்போ என்ன பண்ணுவாங்க? நேர்மையாவா வாங்குவாங்க? இல்லை, அந்த கடையில் உள்ள மில்காரர் என்ன பண்ணுவார்? இவர் நல்லவர், நீங்களே பொருள் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறப்போ அவர் ஏமாத்தான் பண்ணுவாராம். 1000 கிராம் நான் எடுக்கிறேன்ட்டு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்? 1200 கிராம் எடுத்துருவார். 1200 கிராம் எடுத்துட்டு நான் 1000 கிராம் தான் எடுத்திருக்கேன்ட்டு அதுக்கான விலையை அதுக்கான என்ன பண்ணுவார்? அதற்கான ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவார். நேர்மை இல்லாமல் இருக்காரா? இப்போ செல் பண்ணுறப்போ என்ன பண்ணுவார்னா, நான் 1000 கிராம் வெயிட்டை தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா மிஷினில் தகுடு தட்டம் பண்ணிட்டு 800 கிராமோடைய பொருளை போட்டுட்டு 1000 கிராம் இருக்கிறதா வந்து கணக்கு காட்டிடுவார். இப்போவும் ஏமாத்துறாரு. இப்படி சம் நம்மள்கிட்ட கொடுத்துட்டு இப்படி பை பண்ணுறப்போ எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ், இப்படி செல் பண்ணுறப்போ எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜுங்கிற மாதிரி நம்மள்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்குறப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு லாபம் எவ்வளோ கிடைக்குது? இதில் 1000 ரூபா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 1200 கிராமா எடுக்கிறாரு. அப்போ 200 ரூபா லாபமா? ஓகே, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கே நான் 800 ரூபா தான் போட்டிருக்கேன் அண்ணன்னு சொல்லிட்டு 1000 கிராம் தான் நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு 800 கிராம் தான் போட்டு 800 கிராம் பொருளை நீங்கள் கடைக்கு போகிறீங்க, நேர்மையாக இருப்பாருன்னு நினச்சிட்டு அவர்கிட்ட ஒரு 1 கிலோ கேட்குறீங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா மிஷினில் தகுதி திட்டம் பண்ணிட்டு 800 கிராம் போட்டாலே 1000 கிராம் வர்ற மாதிரி பார்க்குறேன். அப்போ அவருக்கு லாபம் எவ்வளோ கிடைக்குது? இதில் 200 கிடைக்கும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அதனால 100. கீழே என்ன வரும்? 1000 போடணுமா 1200 போடணுமா, 800 போடணுமா 1000 போடணுமா? இதை தான் நம்ம வந்து
முதல்ல தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரை அவர் ஏமாத்துறாரோ அவருக்கு யார் அவர் ஏமாத்துறாரோ அவரை என்னவா ஏமாத்துறாரோ அதை தான் நம்ம கீழே போடணும். ஓகேவா? இப்போ வாங்குறப்போ அண்ணா 1000 கிராம் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி 1000 கிராம்னு சொல்லி தான் ஏமாத்துவார். அப்போ 1000 தான் கீழே வரும். ஓகேவா? அண்ணா 1000 தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி 800 கிராம் போட்டு ஏமாத்துவாரா? அப்ப அந்த 800 கீழே வரணும். இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இந்த டிஸ்கவுண்ட் ஷாப் கீப்பர்ல எதை கீழே போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏமாத்துற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க என்ன ஃபைனலா அவங்க இது பண்ண போறாங்களோ அதுதான் நம்ம போடுவோம். வாங்க அந்த வியாபாரி போய் மில்லில் வாங்குறாரு, அவர் 1000 தான் எடுத்திருக்காருன்னு நினைச்சுப்பாரு. ஓகேவா? 1000 தான் எடுத்திருக்காருன்னு நினைச்சுப்பாரு. அதனால 1000 கீழே போடுங்க. ஓகேவா? இதுல நம்ம 1000 போட்டுருவாரு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா 800 தான் நம்ம ஃபைனலா வாங்கிட்டு வர போகுது. ஓகேவா? இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஃபைனலா வீட்டுக்கு கொண்டு போறது என்ன கொண்டு போறோம்? இந்த கேஸ்ல 800 தானே கொண்டு போறோம். அப்ப 800 தான் கீழே போடும். இதுல பாத்தீங்கன்னா பில் போடுறப்ப 1000 கிராமுக்கு தானே போட்டிருப்பாரு. அப்ப அந்த 1000 தான் கீழே போடணும். கிளியரா புரிஞ்சா? ஏன்னா இந்த எழுதுறத மட்டும்தான் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வரும். மேல போடுறது பிரச்சனை இல்லை, டிஃபரன்ஸ் எடுத்து மேல போட்டு போயிட்டே இருக்கலாம். கீழே போடுற அந்த காஸ்ட் பிரைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மில்லில் போய் வாங்குறோம், மில்காரரே ஏமாத்துறாருன்னா மில்காரர் பில்லில் 1000 தானே போடுவாரு. ஓகேவா? அதே இது அப்ப அவருடைய கையால பண்ணப்படுறதுங்கிறது 1000 தான். அப்ப 1000 தான் கீழே போடணும். நீங்க ஏமாந்துட்டு வாரீங்கன்னா நீங்க வீட்டுக்கு கையில கொண்டு வர்றது 800 கிராம் தான் கொண்டு வரீங்க. அப்ப நீங்க பேர் பண்ணிட்டு வர்றதுங்கிறது 800. அப்ப 800 தான் கீழே போடணும். ஓகேவா? இது இப்படி கேட்டாங்கன்னா இப்போ இன்னொரு கேட்பாங்க, 1000 கிராம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு 950 கிராம் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப இதுல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 50. இதுல 1000 கிலோ போடுவீங்களா 950 கிலோ போடுவீங்களா? 1000 கிராம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு 950 கிராம் தான் அவர் யூஸ் பண்றாரு. ஓகேவா? ஸோ இப்போ 950 கிராமுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது 950 கிராம் பொருளை தான் நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறோம். அப்போ 950 × 100. ஓகேவா? இந்த இது கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். நான் சொன்ன அந்த ட்ரிக்கோட ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்காரரு கைப்பட எழுதுறது 1000 தான் கீழே போடுவோம். நீங்க பையில தூக்கிட்டு வரப்போது 800 கிராம் 950 கிராம் தான், அதுதான் கீழே போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்னொன்று இருக்கு. இன்னொன்று என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ இது வெயிட்டை வச்சு நம்ம பார்த்தோம். இன்னொன்று இருக்கு. அது எப்படின்னா இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ ஒரு பொருளை 20% அவர் ப்ராஃபிட்டுக்கு விற்கிறேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 20% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறேன். டிஸ்கவுண்ட் ஷாப்கீப்பர் சிபி எஸ்பி நான் 20% ப்ராஃபிட் தான் என் பொருள் எல்லாம் விற்பேன்றாங்க. அப்போ 100 தான் சிபி, எஸ்பியில் 120 போட்டுறேன். இப்போ என்ன சொல்றாருன்னா 20% ப்ராஃபிட் தான் விற்பேன். ஆனால் அவர் என்ன ஏமாத்துறாருன்னா 1 கிலோ யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல 800 கிராம் தான் யூஸ் பண்றாரு. இதுல 1 கிலோ எங்க போடுவோம், 800 கிராம் எங்க போடுவோம், இதுதான் நம்ம கணக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு ட்ரிக் எதுவும் இல்லை, நம்ம ஆல்ரெடி படிச்சிடலாம். 1 கிலோ யூஸ் பண்றேன்ற இடத்துல 800 கிராம் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம வாங்கிட்டு வர்றப்ப என்ன நினைப்போம், 1 கிலோ வாங்கிக்கணும் நினைப்போம். ஆனா நம்ம கொண்டுட்டு போறது 800 கிராம் தான். அப்போ 800 தான் இங்க வரும் காஸ்ட் பிரைஸ் கீழே. அப்போ அந்த 1 கிலோ இங்க வரணும் 1000 கிராம். ஓகேவா? இதை ஃபர்தரா நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா நமக்கு சிபி எஸ்பி எவ்வளோன்னு கிடைச்சிடும். அதுல இருந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுல யாருக்கும் கன்ஃபியூஷன் இல்லைல்ல, ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டைரக்டா கொஸ்டின் போகலாம். ஒரு டிஸ்கவுண்ட் ஷாப்கீப்பரே கிளைம் பண்றாரு, நான் என்னுடைய உப்பை 17 ரூபாய்க்கு தான் விற்பேன், ஆனா நான் அந்த உப்பை 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்ட்டு சொல்றாரு. ஓகேவா? நான் 17 ரூபாய்க்கு தான் விற்பேன், ஆனா அந்த பொருள் நான் 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. 20 ரூபா தான் அவருடைய காஸ்ட் பிரைஸ், விற்கிறது 17 ரூபா. ஓகே. ஆனா என்ன சொல்றாரு, ஆனா என்ன பண்றாரு, 567 கிராம் தான் கொடுக்குறாரு. 1134 கிராம்ன்ட்டு பில்ல போட்டுட்டு நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு, அப்போ வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றப்போ 567 கிராம் தானே வாங்கிட்டு வருவோம். 1134 கிராமுக்கு பதிலாக சால்வ் பண்ணுங்க. இது 2 டைம் போகும், 1 2 சால்வ் பண்ணிங்கன்னா 20 34 வரும். ப்ராஃபிட் எவ்வளோ, 14/20 × 100. 5 டைம் போகும், 50 20 70%. 70% தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். டிஸ்கவுண்ட் ஷாப்கீப்பருங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டானது கிடையாது. இவ்வளோதான் அந்த மொத்த கான்செப்ட்டுமே. நான் உங்களுக்கு இதில் எல்லாமே டீச் பண்ணிட்டேன். இதுதான். இப்போ நீங்கள் இதை நோட் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும் இதில் இருந்து தான் கேட்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதுங்கிறது இப்போ ரயில்வே எக்ஸாமுக்கு கம்மியான டைம் தான் இருக்குது. ஸோ இதில் உள்ள சம்ஸையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதுதான் ஒரு பைபிள் மாதிரி. இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா சால்வ் பண்ணி பாருங்க. உங்கள் எக்ஸாமில் மேக்ஸில் நிச்சயம் ஃபுல் மார்க் எடுப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
கம்ப்ளீட்டாக சிலபஸை நான் கவர் பண்ணணும், எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பெஸ்ட்டு கிளாஸ் தான் இந்த கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தான் நான் டீச் பண்ணியிருப்பேன். நான் டீச் பண்ணுறதை நல்லா படிச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா ரிவிஷன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.